ராஜா, நன்றி தேவா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த 10வது நாள் இந்த முழங்கால் ஜெபத்தை கூட தேவன் பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க கடந்த 9 நாட்கள் அற்புதமாக அதிசயமாக நடத்தின ஆண்டவர், இந்த 10வது நாளில் கூட தேவன் நம்மை பொறுப்பெடுத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, நன்றி சர்வ வல்லவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றியா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே, இந்த நாளில் கூட நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் அதில் இருந்து ஆண்டவரே இந்த முழங்கால் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி சேனைகளின் கர்த்தாவே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த கிருபையான வேளையிலே தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த கிருபையான வேளையில் என் நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவ ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? போய் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆமென் ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்று சொன்னவர் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் அபிஷேகிக்கும்படியாக சகல சத்தியத்தில் நடத்தும்படியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்ய ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த 10வது நாளில் கூட தேவன் தான் வந்த மக்களை ஆசீர்வதிக்க வரதை பற்றி எல்லாம் ஜனங்களை குடும்பமாய் கூட்டி சேர்க்க கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அன்றைய ஜனங்களை ஆராதிக்க போக விடுன்ற வார்த்தையின்படி எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி மாற்றி தேவன் தம்முடைய ஜனங்களை குடும்பமாக கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழி நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும்போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவ அன்று இந்த 10வது நாள் முழங்கால் ஜெபத்துக்கு நாங்களும் தடையா இடர்லா காணப்படாதபடி குறைகளை, குற்றங்களை, பாவங்கள், அக்கிரமங்களை, மீறுதல் எல்லாம் தேவன் மன்னித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று நம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா.
சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபாலம தீராபாலம சந்த ரிபாலம தீராபாலம. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரே இருமனதை எடுத்து விடுங்க. ஒருமன ஆவிய தேவன் கட்டளையிடுங்க. நாங்களும் ஆண்டவரே ஆகானா காணப்படாதபடி பாவத்தை மூடுருவன், வாழ்வடைய மாட்டான் ஆண்டவர் ஒத்துக்கொள்றவன் இறக்கத்தை பெறுவான் என்று சொன்னவரை உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த 10வது நாள் முழங்கால் சபத்துக்கு நாங்கள் இடர்லா தடையா காணப்படாதபடி எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்று இந்த நாளில் கர்த்தர் எடுக்கிற விண்ணப்பங்கள் அன்றே ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்றே தொடர்ந்து தேவன் எங்களோடு பேசுங்க. திருவிருந்து ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா, நன்றி. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹalleluya. ரிபாலம தீராபாலம சந்த ரிபாலம. ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை நோக்கி இந்த மாலை வேளையில் ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியா வருகிற சத்துரு 7 வழியா ஓட அன்ற ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது, ரத்தம் சிந்தனவர் நீர். பாதாளத்தினுடைய வல்லமைகள் சபையை மேற்கொள்ளாது என்று சொன்ன தேவ ஆண்டவரே, சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, தேவ பிரசன்னத்துக்கு விரோதமா, வளர்ச்சிக்கு விரோதமா, எழுப்புதலுக்கு விரோதமா தடையா எழும்புகிற எல்லா வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி நாம் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. பிதாவே நன்றி அப்பா, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த 10வது நாள் ஜெபம் கடந்த 9 நாட்கள் நடத்தின ஆண்டவர், இந்த 10வது நாள் இரவில் கூட தேவன் ஆண்டு இந்த முழங்கால் ஜெபத்தை நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க என்று சொல்லி, நீங்க பெருகணும் நாங்கள் சிறுகணும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 2 கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த நாளில் கேஆர்புரம் அன்று அந்த அசம்பிளி தொகுதிக்காக ஜெபிப்போம். அந்த தொகுதியில் இருக்கிற மக்களை தேவன் தானே ரட்சிக்கும்படியாக, செழிக்கிற வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே. மனுஷனால் ஆகாது, தேவனால் ஆகும். செழிக்கிற வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு கர்த்தரே தேவன், வேறு தேவன் இல்லை என்று அறிய ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென் ஹalleluya ஹalleluya. நன்றி தேவா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, செழிக்கிற வாழல வலது பெறுது இடது பெறுதுக்கும் வித்தியாசம் தெரியாத தீவிக்கிற ஜனங்க ஒருத்தரும் கெட்டு போகாதபடி ஒன்றான மெய் தேவனாக இருக்கிற இயேசுவே தேவன் என்று அறியும்படியாக அந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக செழிக்கிற வாழலுக்கிற மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சலிக்கிற வாழில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியாக அவர் சத்துரு 7 வழியாக ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் கத்து செயலுக்கு பண்ணும்படியாக அந்த வாழில் பின்மாறி முன்மாறி மழையை ஊற்றும்படியாக கத்தர் தேவன் என்று அறியும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. அதே போலவே வர்மா வார்டுக்காக ஜெபிப்போம். வர்மா வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தா ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீரே. வர்மாவில் இருக்கிற அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட கர்த்தரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து வர்மா வார்டுக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. பரிசுத்த தெய்வமே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, வர்மா வார்டில் அன்றை காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் பாவ பழக்கத்தில், குடியில், அன்றை கர்த்தாவே போதையில், அன்றை தேவரீர் அசுத்தத்தில் அன்றை ஜீவிக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்த தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, வர்மா வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீ பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவரே அந்த நாளுக்கு அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட கர்த்தரே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அன்பின் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. விஜிபுரா வார்டுக்காக ஜெபிப்போம். அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களுமா தேவன் சந்தித்து ரட்சித்து ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியா அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, அன்றைய கர்த்தா விஜிபுர வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீ வலது கை கிடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜீவிக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க, ஒருத்தரும் கெட்டு போகாதபடி அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே பூமி மேலே மனுஷருக்குள்ள இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களையுமா ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே அந்த வார்டில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். இரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடு என்று சொல்லி ஆண்டவரே நாம் ஸ்தோத்திரித்து வாய்களை திறந்து ஆண்டவரே தேவனுக்கு அன்றைக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை நோக்கி ராமூர்த்தி நகர் வார்டுக்காக ஜெபிப்போம். ராமூர்த்தி நகர் வார்டில் இருக்கிற கர்த்தா மக்களை ஆண்டு ரட்சிப்பில் கொண்டு வாங்க. நீ கேட்டா ஜாதிகளை பாஷைக்கால் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவ ஆண்டவரே அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வாங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ராமூர்த்தி நகர் வார்டில் அன்றே காணப்படுகிற அன்றே தேவரி பாவத்திலே சாபத்திலே பிசாசின் பிடியிலே அந்தகாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சித்து ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுது, ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வல்லமைகளோடும் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதி லோகாதிபதியுடைய சேனையோடு ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே தேவரீ ராமூர்த்தி நகர் வார்டில் இருக்கிற பலவான கட்டுகிறோம். அந்த எல்லையில் கட்டுண்ட மக்கள், இருளில் இருக்கிற மக்கள், சாபத்தில் இருக்கிற மக்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நீர் உதவி செய்யும் என்று ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, கேர்புரம் வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த வார்டில் பின்மாறி முன்மாறி மழையை ஊற்றும்படியாக எல்லா முழங்காலும் முடங்க எல்லா நாவும் கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே, அந்த ஜனங்களை கர்த்தாவே தேவ குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யான விடுதலை என்று சொன்ன தேவன் கேர்புரம் வார்டில் இருக்கிற மக்களை தேவன் ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபாலமா தீரா பாலமா ஷபரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்றைய கர்த்தாவே, இந்த நாளில் கூட கேர்புரம் வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீ ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியா, ஒருத்தரும் கெட்டு போகாதபடி, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று பார்க்கிறோம். குடியில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில், சாபத்தில், அசுத்தத்தில் அன்றைய கர்த்தாவே இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக நீர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை திறந்தருளும் என்று நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டு ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து 50 பேர், ஆண்டு 45 பேர், 40 பேர், ஆண்டு 30 பேர் தான் ரட்சிக்க மாட்டீரோன்னு ஜெபித்தது போல் ஆண்டவரே, ஆபிரகாம் நினைத்து லோத்து குடும்பத்தை தப்பியது போல அன்றைய இந்த கேர்புரம் வார்டில் காணப்படுகிற அன்றைய எல்லா பாஷைக்கால ஜாதிக்கால கோத்திரத்தார ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த கேர்புரம் வார்டில் பிரியமான இந்த கேர்புரம் தொகுதியில் 11 வார்டு இருக்கிறது. ஆகியால் ஏறக்குறைய இதில் ஒரு 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஆகியால் அன்றைய இந்த வார்டில் இருக்கிற கர்த்தா 11 வார்டுகளிலும் அன்றைய இந்த தொகுதியில் இருக்கிற எல்லா அன்றைய கர்த்தாவே தேவ பாஷைக்கால ஜாதிக்கால கோத்திரத்தார சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக நீர் தேவன் என்று அறியும்படியாக கண்களை திறந்தருளும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, கேர்புரம் தொகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, எல்லா நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நாம் எழுந்து நின்று கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக
இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவன் தம்முடைய நாம மகிமைப்பட மாதேபுர வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த காடுகோடி என்றுதான தொகுதியில் இருக்கிற அன்ற வாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக ரத்தத்தால் கழுவப்படும்படியாக இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்று சொன்ன தேவ இந்த காடுகோடி அன்று கர்த்தாவே வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரத்தத்தினால் கழுவுங்கப்பா, நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த வார்டில் இருக்கிற அன்றைய கர்த்தாவே சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக அன்றைய தேவி கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிற எல்லா ஜனங்களும் அன்றைய அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தா ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவன் அடையும்படியாக இந்த காடுகோடி வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் சந்தித்து ரட்சிக்கும்படியாக ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, அந்த வாழில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அன்றைய சகல ஜாதிகளோ பாஷைக்காலோ நீரே தேவன் வேறே தேவன் இல்லை என்று அறிய அவருடைய அன்றைய கட்டுகளெல்லாம் உடைத்து போடுங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, பெல்லந்தூர் வார்டுக்காக ஜெபிப்போம். பெல்லந்தூர் வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்படும்படியா லூக்கா 15:10 சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று. பெல்லந்தூரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரித்து பெல்லந்தூர் வார்டுக்காக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீர். பெல்லந்தூர் வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, தேவன் தான் பெல்லந்தூர் வார்டில் இருக்கிற அன்று எல்லா விதமான அன்று அசுத்தாவிக்கு கட்டப்பட்டு அன்று இருக்கிற எல்லா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி அன்று பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து அந்தகார வல்லமைகளிலிருந்து ஜனங்களை ரட்சியுங்க ஆண்டவரே என்று சொல்லி பெல்லந்தூர் வாழில் கர்த்தர் பின்மாறி முன்மாறி மலையை ஊற்றும்படியாக அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, பெல்லந்தூரில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவர் சொன்னார், பிரியமான தேவ ஜனமே, ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல என்று. ஆகையால் பெல்லந்தூர் வார்டில் இருக்கிற அன்று பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்று ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அது மட்டுமல்ல, ஊடி வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த ஊடி வார்டில் இருக்கிற எல்லா மக்களும் தேவன் தொடம்படியாக அன்றே இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவ அன்றே ஏசாயா 10:27 எல்லா நுகங்களை முறித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஊடி வார்டில் இருக்கிற ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே ஒத்தாசோரம் பர்வதத்துக்கு நேராக கண்கள் எடுக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்குன தேவன் எங்களுடைய சகாய நீங்க கிரியை செய்யும் என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓடி வாழல இருக்கிற மக்களை தேவன் ஆண்டவரே தொட்டு ரட்சித்து ஆண்டவரே ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, பாகாலுடைய வழிபாடுகளில், தாகூனுடைய வழிபாடுகளில், மாந்திரிக வல்லமைகளில், பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமா கத்த தொட்டு சந்தித்து ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்ற ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, கரடாச்சாரியா
பாலியா என்ற இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொடம்படியாக சந்திக்கும்படியாக அவர்களைமா தேவன் ஆண்டவரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமையா. நீ கேட்டால் ஜாதிகளை பாஷைக்கால தருவேன் என்று சொன்னவ இந்த கருடாச்சாரியா அன்று கர்த்தாவே அன்று வார்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படபடியாக ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற நீர் உதவி செய்யும் என்று நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே நீங்கள் உதவி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. கிருபை நிறைந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி அந்த வாழில் இருக்கிற ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அந்த ஜனங்களார் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக அவருடைய கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல அன்றே கர்த்தாவே இந்த வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் அன்றே மூட நம்பிக்கையில் இருக்கிற பாகாலுடைய வழிபாடுகள் இருக்கிற தாகோனுடைய வழிபாடுகள் இருக்கிற அசுத்தாவின் பிடியில் இருக்கிற எல்லா ஜனங்களை ஆண்டவர் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல வர்த்தூர் வார்டுக்காக ஜெபிப்போம். அந்த வார்டில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அன்றே தெய்வம் என்று அறியும்படியாக பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்தரித்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வர்த்தூர் வார்டில் இருக்கிற பாஷக்காரங்க ஜாதிக்காரங்க கோத்திரத்தாருங்க சகல ஜனங்க ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும் என்று ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா 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 ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஒருத்தர் வார்டில் அன்று காணப்படுகிற குடியில் அன்று கஞ்சாவில் ட்ரக்ஸில் வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆண்டவரே அந்த எல்லையில் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே தேவரே ஜாதி வெறி மத வெறி ரத்த வெறி கொலவெறி பிடிச்ச எல்லா ஜனங்களை ரட்சிங்க, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க. மெய்தேவனா இருக்கிற உம்மை அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே விலையேற பெற்றவரே எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல மார்த்தள்ளி வார்டுக்காக ஜெபிப்போம். அந்த வார்டில் ஆண்டு இருக்கிற எல்லா மக்கள் மேலே யோவேல் 2:26 27 28 படி மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவ ஆண்டவரே கர்த்தா மார்த்தள்ளி வார்டில் இருக்கிற எல்லா மக்கள் மேலே நம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருத்தரும் கெட்டு போகாத எல்லாம் நித்திய ஜீவன் அடைய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. கிருபை நிறைந்த ஆண்டவரே எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல இந்த மார்த்தள்ளி வார்டில் இருக்கிற கர்த்தாவே தேவரி வலது கை கிடது கைக்கு வித்தியாசம் தெரியாது இருக்கிற ஜனங்களை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. லுக்கா 4:18 படி அன்றை கட்டுண்டவளை நான் விடுவிக்க வந்தேன் என்று சொன்ன தேவ அன்றை நீங்க தொட்டு ரட்சிங்க என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல அன்றை கர்த்தா மார்த்தள்ளி வார்டில் இருக்கிற அன்றை கர்த்தாவே பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அந்த ஜனங்களாம் ரட்சிக்கப்படும்படியாக அன்றை தேவரி குமாரன் விடுதலை ஆக்கின மெய்யான விடுதலை என்று சொன்ன நீங்க தொட்டு விடுவித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு அந்த மாதேபுரா வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் கோத்திரத்தாரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படி அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும் என்று சொன்னிற நீங்கள் கிரியை செய்யும் வழி நடத்தும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதேபுர வார்டில் காணப்படுகிற பலவான எல்லா பிசாசை இயேசு நாமத்தில் கட்டி அங்கே இருக்கிற ஜாதிக்காரில் பாஷைக்காரில் கோத்திரத்தார எல்லாரையும் தேவன் தொடம்படியாக அந்த வார்டில் இருக்கிற 3 லட்சத்துக்கு மேல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தரே தேவன், வேறு தேவன் இல்லை என்று அறியும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறபடினால கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டு நாங்கள் ஜெபித்த ஆண்டு தொகுதிகளில் வார்டுகளில் இருக்கிற எல்லா மக்களுமா நீங்கள் ரட்சித்தபடினால, விடுவித்தபடினால, அற்புதங்களை செய்தபடினால நன்றி என்று கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டபடினால ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டு எங்களுடைய ஜபத்தை கேட்டு அப்படியே செய்ததுபடினால் நமக்கு நன்றி என்று. அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட கரங்களை தட்டி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. இந்த 10வது நாள் இரவு வேளையில் வந்திருக்கிற சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்க அவருடைய தேவைகள் அனைத்தும் தேவன் சந்திக்கும்படியாக அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்யும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நான் ஸ்துதி பாத்திரடா நான் యేసయ్యా, ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా. నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా. నా స్తుతి పాత్రుడా. 2 చేతులు తట్టి యేసయ్యా, నా యేసయ్యా. ఆమేన్. యేసయ్యా, నా యేసయ్యా. యేసయ్యా, నా యేసయ్యా. యేసయ్యా, నా యేసయ్యా. నీ వాక్యమే నా పరవశము, నీ వాక్యమే నా ఆత్మకు ఆహారము. నీ వాక్యమే నా పరవశము, నీ వాక్యమే నా ఆత్మకు ఆహారము. నీ వాక్యమే నా పాదములకు దీపము, నీ వాక్యమే నా పాదములకు దీపము. నీ వాక్యమే నా పాదములకు దీపము. నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్యా. ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా. నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా. నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్యా. యేసయ్యా, యేసయ్యా, నా యేసయ్యా. ఆమేన్. యేసయ్యా, నా యేసయ్యా. యేసయ్యా, నా యేసయ్యా. యేసయ్యా, నా యేసయ్యా. నీ కృపయే నా
ఆశ్రయము, నీ కృపయే నా ఆత్మకు అభిషేకము, నీ కృపయే నా ఆశ్రయము, నీ కృపయే నా ఆత్మకు అభిషేకము, నీ కృపయే నా జీవన ఆధారము, నీ కృపయే నా జీవన ఆధారము, నీ కృపయే నా జీవన ఆధారము, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్యా, ఆరాధనకు ఆమేన్ యోగ్యుడా, గ్లోరీ గ్లోరీ, ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్యా, యేసయ్యా యేసయ్యా నా యేసయ్యా, ఆమేన్ యేసయ్యా నా యేసయ్యా, గ్లోరీ గ్లోరీ యేసయ్యా నా యేసయ్యా, ఆమేన్ యేసయ్యా నా యేసయ్యా, నీ సౌందర్యము యెరూషలేము, నీ పరిపూర్ణత సీయోను శిఖరము, నీ సౌందర్యము యెరూషలేము, నీ పరిపూర్ణత సీయోను శిఖరము, నీ పరిపూర్ణత నా జీవిత గమ్యము, నీ పరిపూర్ణత నా జీవిత సేందు పాడువమా, నీ పరిపూర్ణత నా జీవిత గమ్యము, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్యా, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా ఆరాధనకు నీవే యోగ్యుడవయ్యా, నా స్తుతి పాత్రుడా నా యేసయ్యా, యేసయ్యా నా యేసయ్యా, ఆమేన్ యేసయ్యా నా యేసయ్యా, గ్లోరీ గ్లోరీ యేసయ్యా నా యేసయ్యా, యేసయ్యా నా యేసయ్యా. రెండు చేతులు తట్టి ప్రభు நாமமுன்னு மகிமைப்படுத்துதமா. வாய்களை திறந்து எல்லாரும் கதறி நாம் ஸ்தோத்தரித்து சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா அப்பா ஏசப்பா, நீனே ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಆಮೆನ್. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ನನ್ನ ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನುಡಿಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ, ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸ್ತುತಿ ಮಾಡಲಿ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಆಮೆನ್. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನೀನು ಯಜಮಾನನು, ಸರ್ವಲೋಕವು ನಿನಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲಿ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನೀನು ಯಜಮಾನನು, ಸರ್ವ
ಲೋಕವೋ ನಿನಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲಿ, ಸರ್ವ ಜನರು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿ, ಸರ್ವ ಜನರು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ ನೀವೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. ಯೇಸು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಜಯ ಸಿಗಲಿ. ಯೇಸು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲೇ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಜಯ ಸಿಗಲಿ. ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದು ಬಹಳ ಫಲವ ಕೊಡುವೆನು, ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದು ಬಹಳ ಫಲವ ಕೊಡುವೆನು. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಯೇಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ್ವ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು. அல்லேலூயா அல்லேலூயா. தரவிலே தேவனை நாம் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை நாம் ஆராதித்து கடைசியா இந்த ராத்திரியில ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்து துதித்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை பாடி நம்முடைய உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்ளுவோமா. அல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், இயேசு ராஜாவும் மாளிகையில். ரெண்டு கரங்களை தட்டி பாடுவோமா. ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆமென். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. ஆமென். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடாமே என் உறவிடாமே ஆராதனை உமக்கே. மறைவிடாமே என் உறவிடாமே ஆராதனை உமக்கே. சேர்ந்து ஆராதிப்போமா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. Thank you Lord, worship you Lord. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கு நிறைந்த யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹி ஆராதனை உமக்கே. எங்களின் மீது
ஏகோவாசுக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்களின் நிதிய ஏகோவாசுக்கேனோ ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா. சுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே. ஆமென். பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஒசேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை உமக்கே. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. ஆமென். பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை சேர்ந்து வர்ணனோடு ஆராதிப்போம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை அப்பா அப்பா
கரங்களை தட்டி எல்லா மகிமைய கனம துதிய ஸ்தோத்திரம் ஆண்டு செலுத்தி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து எங்கள் துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே, இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன், இந்த இரவிலே நாங்கள் ஜெபித்த விண்ணப்பித்த என்னிடத்து எல்லா ஜெபங்களை கேட்டு அப்படியே செய்ததுக்கா நன்றி. வந்த மக்களை ஆசீர்வதியும், வரதர் பெற்ற மக்களை கொண்டு வாரோம். அன்று தொடர்ந்து நீர் மகிமைப்படும் இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். நின்று வண்ணமாக சங்கீதங்களின் புத்தகம் 75ஆம் அதிகாரம், அதை நாம் தேவ மகிமைக்காக மாறி சேர்ந்து ವಾಸಿಕೆ ಕೇಳ್ಪೋம். కీర్తనలు 75ನೇ అధ్యాయ, సంగీతం 75వ అధికారం, కీర్తనలు 75వ అధ్యాయము, సామ్స్ చాప్టర్ 75. தேவ மகிமைக்காக நாம் எல்லாரும் ஒருமித்து சகோதர முதல் வசனத்தை நாம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். దేవా, మేము నీకు కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించుచున్నాము. నీవు సమీపముగా ఉన్నావని కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించుచున్నాము. నరులు నీ ఆశ్చర్య కార్యములను వివరించుదురు. ದೇವರು ನುಡಿದ ಗುಪ್ತ ಕಾಲ ಬಂದಾಗ ಆ ನೀತಿಯನ್ನು ತೀರ್ಪು ಕೊಡುವೆನು. భూమియు దాని నివాసులందరూ లయమగునప్పుడు నేనే దాని స్తంభములను నిలుపుదును. కొమ్ము ఎత్తకుడి, ఎత్తుగా కొమ్ము ఎత్తకుడి, పొగరు పట్టిన మాటలాడకుడి అని భక్తిహీనులకు నేను ఆజ్ఞ ఇచ్చుచున్నాను. దేవుడే తీర్పు తీర్చువాడు. ఆయన ఒకని తగ్గించును, ఒకని హెచ్చించును. ಯೆಹೋವನ ಕೈಯಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ಇದೆ, ಆತನ ಔಷಧಮಯವಾಗಿ ಉಕ್ಕುವ ದ್ರಾಕ್ಷಾರಸನ ತುಂಬಿ ಅದರಿಂದ ಉಯಿತ ಹಂಚುತ್ತಾನೆ. ಲೋಕದ ದುಷ್ಟರೆಲ್ಲರೂ ಅದರೊಳಗಿನ ದುಡಿಯನ್ನು ಸಹ ಕುಡಿದು ಮುಳುಗಿಸಬೇಕು. నేనైతే నిత్యము ఆయన స్తుతిని ప్రచురము చేయుదును. యాకోబు దేవుని నేను నిత్యము కీర్తించెదను. భక్తిహీనుల కొమ్ములన్నిటినీ నేను విరుగగొట్టెదను, నీతిమంతుల కొమ్ములు హెచ్చింపబడును. ஆமென். அதுல 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். భక్తిహీనుల కొమ్ములన్నిటినీ నేను విరుగగొట్టెదను, నీతిమంతుల కొమ్ములు హెచ్చింపబడును. தமிழ்ல வாசிங்க. துர்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவே, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. துர்மார்க்கனுடைய கொம்பு வெட்டப்படும், நீதிமானுடைய கொம்போ உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆகியால் ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக தேவ ஜனங்கள் உயர்த்தப்படும்படியாக, தலை நிமிரும்படியாக உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்பக்காருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையான வேளையிலே, இந்த 10வது நாள் தேவ சமூகத்திலே இரவிலே முழங்கால் ஜெபத்திலே வந்து பங்கு பெற்றவங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ఈ కృప కలిగిన సమయమందు యొక్క 10వ రోజున యొక్క సాయంత్రపు యొక్క కూడికలో వచ్చిన మీ అందరూ కూడా ప్రభు రక్షకుడైన యేసయ్య పేరిట మిమ్మల్ని ఆశీర్వదించి ఆహ్వానిస్తున్నాను. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அலைய சொல்லுவோமா. సంతోషమైన వారం హల్లెలూయా. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. தொடர்ந்து நம்முடைய எல்லா ஜெப கூட்டங்கள் நேர்த்தியா இருக்கும். మొదలుకొని మన యొక్క ప్రతి ఒక్క ప్రార్థన కూడికలు కూడా క్రమంగా జరుగుతూ நம்ம ఉంటాయి. காலை தோறும் 5லிருந்து 6 அதிகாலை ஜெபம் இருக்கும். మనకు వేకువజామున జరిగేటువంటి ప్రార్థనలు 5 గంటల మొదలుకొని 6 அதே గంటల போல వరకు 12 மணி நேரம் ஜெபம். అదే విధంగా 12 గంటల సేపు ప్రార్థన காலையில 10லிருந்து இரவு 10 மணி வரைக்குமா இருக்கும். ఉదయం 10 గంటల మొదలుకొని రాత్రి 10 గంటల వరకు జరుగుతుంది. கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை நிர்ணயித்து ஜெபத்திலே பங்கு பெறுங்க. దేవుని బిడ్డలు సమయాన్ని గుర్తించి మీరు ఆ సమయానికి సరిగ్గా அதே ప్రార్థించండి. போல உபவாச ஜெபம் இருக்கும். అదే విధంగా ఉపవాస ప్రార్థన ఉంటాయి. திங்கட்கிழமை யார் உபவாசித்து ஜெபிக்கும் சகோதரி ஜெபிப்பார்கள். செவ்வாய்க்கிழமை யார் ஜெபம் பண்ணி சகோதரி ஜெபிப்பா. புதன்கிழமை யார் ஜெபம் பண்றீங்க. బుధవారం ఎవరు ప్రార్థిస్తున్నారు? வேலைக்கிழமை
బేస్తవారం சரி, வெள்ளிக்கிழமை அர்ச்சம் பண்ணு. శుక్రవారం అండి சகோதரி மகள் செபிப்பாள். சனிக்கிழமை அர்ச்சம் பண்ணு. శనివారం ఎవరు ప్రార్థిస్తున్నారు சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் செபிக்கிறேன். ఆదివారం మరి நீங்கள் దైవ தொடர்ந்து ప్రార్థిస్తున్నారు. ஜெபியுங்கள். మీరు మొదలుకొని கர்த்தர் நம்மை ప్రార్థించండి ஆசீர்வதிப்பார். ప్రభు మనల్ని దీవించును அதோட గాక. திங்கட்கிழமை நெகேமியா ஜெபம் இருக்கும். దానితో పాటు సోమవారం నెహెమియా ప్రార్థన ఉంటుంది செவ்வாய்க்கிழமை நமக்கு எஸ்தர் ஜெபம் இருக்கும். మంగళవారం ఎస్తరు ప్రార్థన ఉంటుంది வேளைக்கிழமை நமக்கு எரேமியா ஜெபம் இருக்கும். బేస్తవారం ఇర్మియా ప్రార్థన ఉంటుంది வெள்ளிக்கிழமை நமக்கு எசேக்கியேல் ஜெபம் இருக்கும். శుక్రవారం మనకు హెజ్కేలు ప్రార్థన ఉంటుంది அதே போலவே நமக்கு சண்டே ஸ்கூல் 2லேருந்து 3 நம்ம பிள்ளைங்களை பெற்றவங்க நீங்க மத்தியானத்தில் அனுப்புங்க. అదే విధంగా సండే స్కూల్ మరి 2 గంటల మొదలుకొని 3 గంటల వరకు మీరు కన్నవారిని మీరు మీ బిడ్డ வாலிப பிள்ளைகளுக்கு 4 மணிலேருந்து 5:30 மணிக்கும் வாலிபருடைய கூட்டம் మరి இருக்கும். యవనస్తుల కూడిక అనేది 4 గంటల నుండి 5:30 వరకు యవనస్తుల కూడిక ఉంటుందండి அதே போலவே நமக்கு வெள்ளிக்கிழமை தேவ சமூகத்திலே உபவாச ஜெபம் இருக்கும். అదే విధంగా దేవుని సన్నిధానం నందు మనకు శుక్రవారం ఉపవాస ప్రార్థన அதே ఉంటుంది போல நமக்கு வீட்டு கூட்டங்கள் எங்கேயும் நடக்காது. అదే విధంగా ఇంటి కూడికలు ఎక్కడ కూడా இந்த జరగవండి 30 நாட்களும் நமக்கு முழங்கால் ஜெபம் ఈ இருக்கும். 30 రోజులు కూడా మనకు మురకాల ప్రార్థన ఉంటుంది ஆகையாலே சாயங்காலம் 7 மணிலிருந்து కాబట్టి సాయంత్రం 7 గంటల 8 మొదలుకొని மணி வரைக்குமாக 8 గంటల వరకు அந்த 30 நாட்களும் ஜெபிக்க போகிறோம். మనం ఈ 30 దినములు కూడా ஊழியம் ప్రార్థించబోతున్నాం செய்றவங்க పరిచర్య చేయువారు அந்த எல்லைக்கு போய் ఆ ప్రాంతాలకు వెళ్ళి ஜனங்களை சந்தித்து జనులను సంధించి பிரியமான பலவந்தம் பண்ணுகிறவன் ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று வேதம் మరి சொல்லுகிறது. బలవంతము చేయువారు దేవుని రాజ్యంలో ప్రవేశిస్తారని ஏன்னா దేవుని சிலர் వాక్యం வயிறு సెలవిస్తుంది. ரொம்பனவங்க எல்லாம் இருப்பாங்க. ఎందుకంటే కొంతమంది அவங்க எல்லாரையும் కడుపు నిండిన వాళ్ళు பலவந்தம் ఉంటారు. பண்ணணும். వాళ్ళందరూ కూడా బలవంతం ஜெபத்துக்கு చేయాలి வாங்க. ప్రార్థనలకు రండి அல்லேலூயா. హల్లెలూయా. So, ஆகையாலே కాబట్టి நீங்க அந்தந்த எல்லையில இருக்கிறவங்க మీరు ఆ ప్రాంతంలో வராத ఉన్నవారు இருக்கிற மக்களை எப்படியாவது அவர்களும் ఈ ஜெபிக்கத்தக்கதாக రాని ప్రజలను ఏదో ఒక విధము చేత వారు కూడా ప్రార్థించలాగున அன்பான ప్రేమన தேவச்சனமே దేవుని జనమా ஊக்குவியுங்கள். వారిని ఉత్సాహపరచండి விசேஷமா ஊழியம் செய்யற நீங்க கட்டாயம் வந்து ஜெபத்துல பங்கு பெறணும். విశేషంగా పరిచర్య చేస్తున్నప్పుడు మీరు ఖచ్చితంగా நீங்க ప్రార్థనలో వచ్చి ஜெபத்துக்கு పాల్గొనండి. வரலன்னா ஊழியமே செய்யக்கூடாது. మీరు ప్రార్థనలకు రాకపోతే మరి పరిచర్య చేయకూడదు ஏன்னா ఎందుకంటే ஊழியம் செய்யற உனக்கே ஜெபிக்க நேரம் இல்லைன்னும் போது పరిచర్య చేస్తున్న నీకే ప్రార్థన நீ చేయడానికి என்ன సమయం ஊழியம் లేకున్నప్పుడు செய்ய போற నీవు போய்? ఏ పరిచర్య చేయబోతున్నావు ஏசாமி యేసు ప్రభుల వారు ஊழியம் செய்யறதுக்கு முன்னாலே పరిచర్య చేయడానికి మునుపు மார்க் 1:35 சொல்லுது, మార్కు 1వ இன்னும் இருட்டா இருக்கும் போது ఇంకను చీకటిగా తెల్లవారక ముందే அதிகாலையிலே வனாந்தரத்திலே ஒரு இடத்துல ஜெபித்தாரு. ఆయన వేకువజామున లేచి ఒక అరణ్యములో ఆయన వెళ్ళి ప్రార్థించడానికి వెళ్ళాడు பிரியமான ప్రేమన தேவச்சனமே దేవుని జనమా பிரசங்கம் 2வது, ప్రసంగించుట రెండవదండి பேய்களை ஓட்டுறது మరి 3வது, దయ్యములను తరువుట அற்புத మూడవది அடையாளங்களை செய்யறது 4வது. సూచక్రియలు చేయట అది ஆனா 4వది முதலாவது என்ன செய்தாருன்னா కానీ మొదటగా ఏం చేశాడంటే இயேசு ஜெபம் பண்ணினா. యేసు ప్రభుల వారు ఆయన ప్రార్థించాడు హల్లెలూయా. హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా நான் சொல்றது எத்தனை பேருக்கு చెప్పేది புரியுது? ఎంతమందికి நீங்க అర్థమవుతుంది அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. మీరు ఆ యొక్క వాక్యాన్ని చదివి என்னுடைய చూడండి செய்தி அல்ல, ఇది ఒక సందేశం కాదు కానీ அன்பான தேவச்சனமே, ప్రేమన దేవుని జనం நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். మీరు అర్థం చేసుకోవాలి ஊழியம் செய்றவங்க, పరిచర్య చేయువారు அன்பான தேவச்சனமே, ప్రేమన దేవుని జనమా இதுதான் வேதத்தின் அடிப்படை. ఇదే దేవుని ఇదే ఆ యొక్క వాక్యం యొక్క పునాది అండి அன்பான தேவச்சனமே, ప్రేమన దేవుని జనమా முதல் என்ன செய்தார் ஏசாமி? మొదటి ఏం చేశాడు வாசிங்கம்மா 35ஆம் வசனம். அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. హల్లెలూయా முதல்ல என்ன பண்ணினாரா? మొదటిగా ఏం చేశాడండి ஏசாமி பிரசங்கம் பண்ணல, యేసు ప్రభుల వారు ప్రసంగించలేదండి பேய ஓட்டல, ఆయన దెయ్యాలను దనమలేదు அற்புத அடையாளம் செய்யல, అద్భుత కార్యములు సూచక క్రియలు முதல் చేయలేదు ஜெபம் பண்ணார். మొదటిగా ప్రార్థించాడు ஊழியம் செய்யறவங்க எல்லாரும், మీరు పరిచర్య చేయువారందరూ பாட்டு కూడా பாடுறவங்க எல்லாரும், పాటలు పాడే ప్రతి ఒక్కరు కూడా மொழிபெயர்க்கிற எல்லாரும், తర్జుమా చేసేవారందరూ కూడా பிரியமான சண்டே ஸ்கூல் எடுக்கிற మరి எல்லாரும், సండే స్కూల్ సెల్ తీసుకుంటున్న గ్రూప్ ప్రతి లీడర్లు ఒక్కరు సెల్ எல்லாரும், గ్రూప్ లో తీసుకుంటున్న ప్రతి ஊழியத்துல ఒక్కరు இருக்கிற எல்லாரும் పరిచర్యలో ఉన్న వారందరూ முதல் కూడా ஜெபம் பண்ணணும். మొదటిగా ప్రార్థించాలి நம்ம லீடர் ஜெபிச்சார், మన యొక్క నాయకుడు ఆయన நம்ம ప్రార్థించాడు பாஸ் ஜெபம் பண்ணார், మన బాస్ ఆయన நம்ம ప్రార్థించాడు தலைவர் ஜெபம் பண்ணார். మన నాయకుడు நம்ம ஜெபம் ప్రార్థించాడు பண்ணணும். మనం కూడా ప్రార్థించాలి எத்தனை பேர் விசுவாசி? ఎంతమంది నమ్ముచున్నారు அல்லேலூயா. హల్లెలూయా நீ ஜெபம் பண்ணாத ஊழியம் செஞ்சா నువ్వు ప్రార్థించక పరిచర్య చేసినట్లయితే பிசாசுடைய நிழல கூட உன்னால தொட முடியாது. అపవాది నీడను కూడా నీ వలన తాకలేవు அல்லேலூயா. హల్లెలూయా ஒண்ணும் செய்ய முடியாது. ఏ ఒక్కటి చేయలేవు துண்டக்கான நீதான் அட்ரஸ் இல்லாத ஓடி నువ్వే போனோம். బట్టలు కనపడుకున్నా మరి అడ్రస్ విలాసం తెలకుండా ஆகியால் పరిగెత్తాలి నీవే. முதல் ஜெபம் பண்ணணும். కాబట్టి మొదటిగా இப்ப ஏசாமி ప్రార్థించాలి. ஜெபம் பண்ண பின்பு என்ன நடக்கிறது? యేసు ప్రభువు వారు ప్రార్థించిన తర్వాత கீழே ఏం வாசி జరుగుతుంది? சகோதரியே. சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லோரும்
தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. ஒழுங்கா ஜெபம் பண்ணா క్రమంగా ప్రార్థించిన ఎడల ஆத்மா உன்னை தேடிட்டு வரோம், நீ தேட வேண்டிய அவசியம் இல்ல. ఆత్మలు నిన్ను వెతికి వస్తాయి, నువ్వు వెతికి వెళ్ళవలసిన అవసరం లేదు. இப்ப பேதுரு வந்து ஏசாமிட்டு சொல்றார், పేతురు గారు వచ్చి యేసు ప్రభుల వారి దగ్గర చెబుతున్నారు, ஆண்டவரே ప్రభువా ஜனங்க உன்னை தேடி நிக்கிறாங்க, ఆయా జనులందరూ కూడా నిన్ను వెతికి వస్తున్నారు. நீ செய்யறத நீ செய்தா ஆண்டவர் செய்து ஆண்டவர் செய்வார். నీవు చేసేది నీవు చేసినట్లయితే దేవుడు చేసేది దేవుడు చేయగలడు. எத்தனை பேர் புரியுது? ఎంతమందికి நீ అర్థమవుతుందండి? செய்யாமலே నువ్వు చేయకనే குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறேன்னு சொல்லி ఆ గుండు కుండలోనే దానిలోనే గుర్రం తిప్పాలని చెప్పి நான் ஊழியம் செய்யறேன்னு నేను పరిచర్య చేస్తా வாயில என்ன பண்ணக்கூடாது, నోటితోనే ఏం చేయకూడదండి, முளம் போடக்கூடாது. మొలలు వేయకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ரொம்ப பேர் இப்படிதான் ஊழியம் செய்யறாங்க. ఈ రోజుల్లో చాలా మంది அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைச்சிருக்கு. అదంతా చాలా రోజులు నిలబడదు. ஒன்னு ஃபர்ஸ்ட் தேவனோடு உனக்கு தொடர்பு ఒకటి இருக்கணும். మొదటిదిగా దేవునితో నీకు సంప్రదింపులు ఉండాలి. அப்பதான் ரெண்டாவது ஜனங்க உன்னை தேடிட்டு வருவாங்க. అప్పుడే రెండవదిగా జనులు నిన్ను వెతికి వస్తారు. இப்ப கீழே வாசியுமா. அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, மூணாவது ஆண்டு சொல்றாரு, మూడవదిగా ప్రభు நான் అంటున్నాడు, அடுத்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணணும் வாங்க. నేను మరొక ఊరికి వెళ్ళి ప్రసంగించాలి రండి అంటున్నాడు. நான் முதல் ஜெபம் பண்ணாரு, కానీ మొదటిదిగా ప్రార్థించాడు, ஆத்மா தேடிட்டு வந்து ఆత్మలు వెతికి వచ్చాయి. மூணாவது இப்ப பிரசங்கம் பண்றாரு. మూడవదిగా వెళ్ళి ప్రసంగిస్తుంటున్నారు. நாலாவது கீழே வாசியுமா. నాలుగవదిగా మీరు చదివి చూడండి. கலிலேயா நாடெங்கோ அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்திக் கொண்டும் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. முதல் ஜெபம், మొదటిదిగా ప్రార్థన, இரண்டாவது ஆத்மா, రెండవదిగా ఆత్మలు, மூணாவது செய்தி, మూడవదిగా நாலாவது సందేశం, அற்புதங்கள். నాలుగవదిగా అద్భుత కార్యములు. ஆமென். ఆమేన్. எத்தனை பேருக்கு புரியுது? ఎంతమందికి అర్థమవుతుందండి? இதான் பைபிள் பிரின்சிபல். ఇదే పరిశుద్ధ గ్రంథం యొక్క నియమ నిబంధన. இப்படிதான் ஏசாமி ஊழியம் செய்தார். ఈ విధంగానే యేసు அப்போ ప్రభువు వారు அதே పరిచర్య போலதான் చేస్తారు. ஊழியம் செய்யற நம்மளும் செய்யணும். అప్పుడు అదే ప్రకారంగా పరిచర్య చేస్తున్న మనం కూడా పరిచర్యను ఆ విధంగానే చేయాలి. பெட்ரோல் வண்டியில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, పెట్రోల్ బండిలో లేదనుకోండి, ஜீபும்பா பெட்ரோல் இல்லாமலே வண்டி ஓடட்டா ஓடுமா? మరి పెట్రోల్ లేకుండానే ఆ విధంగా మంత్రాలు చదివి దాన్ని ఇప్పుడు నడిపిస్తే అది చదువు వెళుతుందండి ముందుకి? போதம்மா వెళుతుందా? சொல்லுங்க. చెప్పాలి. உன்னை பார்த்து உலகம் சிரிக்கும். నిన్ను చూసి ఈ లోకం నవ్వుతుంది. அரை லூசு பெட்ரோல் இல்லாத வண்டியில் என்ன பண்றான்? మరి అర్థం వెర్రివాడు బండిలో పెట్రోల్ లేకుండా ఏం చేస్తున్నాడంటే, பிரியமான ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. ప్రియమైన వాళ్ళ దేవుడు எது అద్భుతం எதுக்கு చేస్తాడు. ஆண்டவர் அற்புதம் செய்யணுமோ அதுக்கு தான் செய்வார். మరి దేనికి దేవుడు అద్భుత உனக்கு కార్యం காசு చేస్తాడు, దానికి இருந்து చేస్తాడు. பெட்ரோல் போடாம నీ దగ్గర நீ డబ్బులు ఉంటే పెట్రోల్ சோம்பேறியாக లేక இருந்துட்டு నువ్వు సోమరిగా ఉండి ஆண்டவர் பெட்ரோல் போடுறதுக்கு அற்புதம் செய்வார், என்ன செய்ய மாட்டார்? దేవుడు పెట్రోల్ వేసి మరి అద్భుతం చేయమంటే ఆ విధంగా చేయడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆகையால் அன்பான కాబట్టి தேவ ప్రియమైన దేవుని జనమా, வண்டி ஓடணும்னா ఆ బండి పరిగెత్తాలంటే என்ன செய்ய வேண்டும்? ఏం చేయాలండి? பிரியமான ஜெபிக்க வேண்டும். ప్రియమైన వాళ్ళ ప్రార్థించాలి. விசுவாசிகள் విశ్వాసులు எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். అందరికీ చట్టం ఒకటే. ஏன்னா ஏசாமி வரும்போது ఎందుకంటే యేసయ్య லூக்கா వచ్చేటప్పుడు 21:36 சொல்லுது, లూకా 21:36 అంటుంది, நீங்கள் ஜெபம் பண்ணி மனுஷகுமாரனுக்கு முன்பாக விழித்திருங்கள். మీరు ప్రార్థనతో పాటు మనుష్య కుమారుని ఎదుట మీరు మెలకువ కలిగి அப்போ ఉండమని. நீங்க அவருடைய மகிமையிலே பங்காளிகளா అప్పుడు மாறுவீங்க. మీరు ఆయన యొక్క మహిమలో పాలిభాగస్తులుగా మారుతారు. சபை ஜெபித்து ஆயத்தமாக ఈ రోజు வேண்டும். నా సంఘం ప్రార్థించి సిద్ధపడగలిగి ஆண்டவருடைய ఉండాలి. வருகையாயிருந்தாலும் சரி, మన மரணமாயிருந்தாலும் దేవుని యొక్క రాకడైనను సరే లేక మన యొక్క మరణమైనను సరే, ரெண்டுல எது நடந்தாலும் రెండిటిలో ఏది సంభవించినను நம்ம ஆயத்தமா இருந்தா మనము సిద్ధపాటుగా ఉంటే நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் మనమైతే భయపడవలసిన అవసరం లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆகையாலே కాబట్టి தேவ பிள்ளைகள் దేవుని బిడ్డల 30 நாட்கள் ఈ 30 రోజులు நாம் కూడా எதற்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னா, మనం దేని కొరకే ప్రార్థిస్తున్నామంటే மற்றவங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது ఇతరుల కొరకై మనం தேவன் ప్రార్థించినప్పుడు நம்ம சிறையிருப்பை దేవుడు மாற்றுவார். మన యొక్క చెరసాల బంధకమును మార్చివేస్తాడు. హల్లెలూయా. தொடர்ந்து ஜெபிங்க. మొదలుకొని మీరు நாம் ప్రార్థించండి. வேதத்திலிருந்து మనం దేవుని వాక్యంలో నుండి 2 ராஜாக்களின் புத்தகம் 2 రాజుల గ్రంథం 18ஆம் அதிகாரம் 18వ అధ్యాయం அதுல 3-4 வசனங்களை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். 3-4 వాక్యాలను చదువుకుందాం. చేసినట్లు అతడు యెహోవా దృష్టికి పూర్ణముగా నీతిని అనుసరించెను. ఉన్నత స్థలము కొట్టివేసి విగ్రహములు పడగొట్టి దేవతా స్తంభములను పడగొట్టి మోసే చేసిన ఇత్తడి సర్పమును చిన్న భిన్నములుగా చేసెను. வாசிங்க சிஸ்டர். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே
பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான். அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ఇక్కడ హిజ్కియా రాజును గురించి మనం చూస్తుంటున్నాం. அவன் ஆட்சிக்கு வந்த பின்பு ఆయన పరిపాలనకు వచ్చిన తరువాత அவன் செய்த முதல் காரியம் అతడు என்ன? చేసినటువంటి మొదటి కార్యం ఏంటంటే தேவனுக்கு சித்தமானபடி దేవునికి చిత్తానుసారముగా தாவீதுனுடைய வழியிலே நடந்து దావీదు యొక్క మార్గములో నడిచి அவருடைய முன்னோர்கள் செய்து வைத்த பாகால் தாகோனுடைய எல்லா வழிபாடுகளையும் அவன் தகுத்தெரித்தான் என்று வாசிக்கிறோம். అతని మూల పితరులు చేస్తున్నటువంటి ఆ యొక్క బయలు దాహోను యొక్క ఆ యొక్క విగ్రహాలను కూడా పడగొట్టాడని మనం చూస్తుంటున్నాం. அன்பான ప్రియమైన దేవుని தேவன் జనమా, செய்த முதல் காரியம் అతడు చేసినటువంటి మొదటి కార్యం தேசத்தை பாழாக்குகிற, దేశమును పాడు చేస్తున్నటువంటి தேவனுடைய தேவ பிள்ளைகளையும் தேவனையும் பிரிக்கிற, మరి దేవుని యొక్క బిడ్డలను వేరుపరుస్తున్నటువంటి சாபக்கேடான எல்லாவற்றையும் நிக்கரகம் பண்ணினார். శాపగ్రస్తమైనటువంటి సమస్తమును కూడా అతను తొలగించాడండి. காரணம் என்னவென்று சொன்னால், కారణం ఏంటంటే எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ఎప్పుడైతే ఇజ్రాయేలు ప్రజలు தேவனை மறந்து దేవుని మరచిపోయి அந்நிய தெய்வங்களை சேவித்தார்களோ, అన్య దేవతలను ఆరాధించారో அப்போ தேவன் என்ன செய்தாரன்னா, అప్పుడు దేవుడు ఏం చేశాడంటే அவளை புறஜாதியாருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். వారినైతే అన్య జాతుల వారి చేతికి అప్పగించాడండి. ஆளுகை செய்ய வேண்டிய இவர்கள் పరిపాలన చేయవలసినటువంటి వీరు அடிமைகளாய் மாறி ఇప్పుడు போனார்கள். బానిసలుగా మారిపోయారు. ஆகையாலே కాబట్టి எசேக்கியா என்ன செய்தானா, హిజ్కియా ఏం చేశాడంటే தன்னுடைய முன்னோர்கள் செய்த தப்ப, తన యొక్క మూల పితరులు చేసినటువంటి தன்னுடைய తప్పిదమును, பிதாக்கள் செய்த தப்ப తమ పితరులు చేసిన తప్పిదమును தான் செய்யாம తాను చేయక அவன் என்ன செய்தானா, అతను ఏం చేశాడంటే தேவன் துக்கப்படுற, దేవుడు దుఃఖపడేటువంటి, தேவன் அருவருக்கிற, దేవుడు అసహించుకునేటువంటి, தேவனுக்கு விருப்பமில்லாத దేవుడికి எல்லாவற்றையும் ఇష్టం లేని సమస్తమును அப்புறப்படுத்தினார். అతడు తొలగించాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட మన యొక్క வேண்டுமானா, ఆత్మ సంబంధమైన జీవితం ఆశీర్వదించబడాలంటే, நம்முடைய குடும்ப வாழ்க்கை మన ஆசீர்வதிக்கப்பட యొక్క కుటుంబ வேண்டுமானா, జీవితమైనది நாம் ఆశీర్వదించబడాలంటే, ஆசீர்வதிக்கப்பட మనము வேண்டுமானால் நாம் ఆశీర్వదించబడాలంటే என்ன செய்ய வேண்டும்? మనం ఏం చేయాలండి? நம்மையும் தேவனையும் பிரிக்கத்தக்க మనల్ని దేవుని దూరం చేసేటువంటి எல்லா சாபமான காரியங்களை அப்புறப்படுத்த సమస్త வேண்டும். రకమైన శాపగ్రస్తమైన కార్యములను తొలగించాలి. நீங்க 2 நாளாகமத்தின் మీరు புத்தகம் 2 దినవృత్తాంతములు 17ஆம் அதிகாரம் 17వ అధ్యాయం தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். దేవుని మహిమ కొరకై మీరు அங்கே చదివి చూడండి. யோசேபாத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை అందులో சொல்லுகிறது. యోషపతుని గురించి దేవుని యొక్క அவன் వాక్యం என்ன సెలవిస్తుంది. செய்தானா? ఆయన ఏం చేశాడట? வாசிங்க. మీరు చదవండి ఆ వాక్యాన్ని. பிரியமான தேவச்சனமே, ప్రియమైన దేవుని జనమా, 2ஆம் வசனத்திலிருந்து 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூத தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எபிராயிமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல், கவனமா கேளுங்க, அவன் பாகால்களை தேடாம தன் தகப்பனாகிய தாவீதினுடைய முன் நாட்களிலே நடந்த வழிகளிலே நடந்தான். அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா, హల్లెలూయా. அன்பான தேவச்சனமே, దేవుని జనమా, யூதாவின் ராஜாக்களுடைய வரலாறையும் యూదా రాజుల యొక్క చరిత్రను, இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய வரலாறை நீங்க வாசிக்கும் போது, ఇశ్రాయేలు యొక్క రాజుల యొక్క వృత్తాంతమును మీరు చదివినట్లయితే, அன்பான ప్రియమైన தேவச்சனமே, దేవుని జనమా, 95% யூதா ராஜாக்கள் 95% యూదా రాజులు அவர்கள் தேவனை பின்பற்றினார்கள். వారు దేవుని వెంబడించారు. ஆனா இஸ்ரவேலின் 100 ராஜாக்கள், நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் இல்ல, కానీ ఇజ్రాయెల్ నూర్ల కొలది రాజులలో, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, 5% மக்கள் தான் 5% ప్రజలు మట్టుకే ராஜாக்கள் தேவனை பின்பற்றினார்கள். రాజులు దేవుని వెంబడించారు. 95% ராஜாக்கள் 95% రాజులు பாகாலை பின்பற்றினார்கள். బయలును వెంబడించారు. ஆகையாலதான் కాబట్టి கர்த்தர் யூதர்களோடு பிரியமானுல இருந்தார், దేవుడు యూదులతో పాటు ஆனா ఉన్నప్పటికీ కూడా, இஸ்ரவேலரோடு కానీ இருக்கவில்லை. ఇజ్రాయేలులతో ఉండలేదండి. ஏன் பிரியமான தேவச்சனமே ఎందుకు இஸ்ரவேலரோடு இருக்கல? ఎందుకు ప్రియమైన దేవుని జనమా ఇజ్రాయేలుతో పాటు ఉండలేదంటే, காரணம் என்னன்னா, కారణం ఏంటంటే, அவர்கள் தேவனை துக்கப்படுத்துற வழிபாடுகளை பின்பற்றினார்கள். దేవుని దుఃఖపరిచేటువంటి మార్గములను వెంబడించి వెళ్ళారు. யூதா ராஜாக்கள் యూదా రాజులు பிதாக்களுடைய வழியிலே நடந்தார்கள். పితరుల యొక్క మార్గములలో నడిచారు. எதெல்லாம் தேவனை మరి துக்கப்படுத்துகிறதோ, ఏదైతే దేవుని దుఃఖపరుస్తుందో, எதெல்லாம் தேவனையும் தம்மையும் பிரிக்கிறதோ, ఏదైతే దేవుని తమను వేరుపరుస్తుందో, எதெல்லாம் சாபங்களை உண்டு பண்ணுகிறதோ, ఏదైతే శాపగ్రస్తాన్ని அவர்கள் కలుగజేస్తుందో, எல்லாவற்றையும் அவர்கள் ఆ அப்புறப்படுத்தினார்கள்.
விட்டார்கள். సమస్తమును కూడా వారు తొలగించారండి. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, அப்படின அர்த்தம் என்ன? అంటే అర్థం ఏంటి? எதை விடணுமோ அதை நாம் விட வேண்டும். దేనిని వదిలిపెట్టాలనో దానిని మనం நான் వదిలిపెట్టాలి. எப்படி வேணாலும் ஜீவிப்பேன், మనం ఏదో ఒక విధంగా నేను நான் எப்படி జీవిస్తాను, வேணாலும் இருப்பேன், నేను ఏ విధంగా అయినా கர்த்தர் ఉంటానని. என்னை ஆசீர்வதிக்கணும்னா కానీ దేవుడైతే నన్ను ఆశీర్వదించాలంటే கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ఖచ్చితంగా மாட்டார். దేవుడు ఆశీర్వదించాడండి. என்னோட ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. మాతో పాటు ఒక వాక్యాన్ని చదివి చూడండి. யோசுவாவின் புத்தகம் యెహోషువ గ్రంథం அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమా, 7ஆம் அதிகாரம் 7వ అధ్యాయం அதுல 10ஆம் வசனத்திலிருந்து అందులో 10వ వాక్యం మొదలుకొని 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 12వ వాక్యం వరకు చదువుకుందాం. யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 வசனம் வரைக்கும். యెహోవా యెహోషువతో ఇట్లనెను, ம் లెమ్ము నీవేళ ம் ఇక్కడ ముఖము నేల మోపకొందువు. ம் ఇశ్రాయేలు పాపము చేసి ఉన్నారు, ம் నేను వారితో చేసిన నిబంధనను వారు మీరి ఉన్నారు. ம் శపితమైన దాన్ని కొంత తీసుకొని ம் దొంగిలి బొంకి తన సామానులో ఉంచుకొని ఉన్నారు. కాబట్టి ఇశ్రాయేలు శాపగ్రస్తులై తమ శత్రువుల ఎదుట నిలవలేక తమ శత్రువుల ఎదుట వెనుకకు తిరిగిరి. శాపగ్రస్తులైన వారు శాపగ్రస్తులైన వారు మీ మధ్య నుండి మీ మధ్యలో ఉండకుండా మీరు వారిని నిర్మూలము చేస్తే ఆ, తప్ప నేను మీకు తోడై ఉన్నాను. ஆமென். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவாவை நோக்கி எழுந்திரு, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? என்ன இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட அவளுக்கு கட்டளையிட்டு என் உடன்படிக்கையை மீறினார்கள், உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதினால் சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும் களவு களவு செய்ததும் செய்ததும் வஞ்சித்ததும் ம், தங்கள் பண்டம் படிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. உண்டு. ஆதலால் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் ம், தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். கவனமா கேளுங்க. அவள் சாபத்தீடானத நீங்கள் சாபத்தீடானதை ஆ. உங்கள் உங்கள் நடுவில் நடுவிலே இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரே. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் దేవుడు யோசுவாவை பார்த்து சொல்றாரு, యెహోషువను చూసి இது అంటున్నాడు, முக குப்புற விழுந்து அழுகிற நேரம் அல்ல, అయ్యా ఇది నేలపైన ముఖము మోపుకొని ఏడ్చే పని సరిపడుతున్న సమయం కాదు. ఇది నేరం. సరిదిద్దేటువంటి సమయం. எதையெல்லாம் விடணுமோ, దేనినైతే వదిలిపెట్టాలనో, எதெல்லாம் தேவன் செய்யக்கூடாது என்று మరి சொன்னாரோ ఏదైతే దేవుడు చేయకూడదని அதெல்லாம் చెప్పాడో சரிப்படுத்த வேண்டிய వాటన్నిటిని நேரம். సరిదిద్దవలసిన సమయం. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நம்ம விட வேண்டியதை விடாம మనం వదిలిపెట్టవలసిన దాన్ని சரி వదిలిపెట్టక, செய்ய வேண்டியதை சரி సరి செய்யாம చేయవలసిన దాన్ని సరి நான் చేయక, எப்படி வேணாலும் வாழுவேன், మనం ఏదో ఒక విధంగా జీవించేస్తానని, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று మరి சொல்லி దేవుడైతే నన్ను ఆశీర్వదించాలని చెప్పి நம்ம நினைப்போமானா మనం நம்மை అనుకున్నట్లయితే போல புத்தி இல்லாத மனுஷன் வேற யாரும் இருக்க మనలాంటి மாட்டான். బుద్ధిహీనులు ఇంకెవరు కూడా ఉండరండి. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, కారణం ఏమని இவங்க అడిగినట్లయితే தேவனுக்கு விரோதமா நடந்ததுனால దేవునికి విరోధంగా నడుచుకునేందున பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, பலத்த ராஜாக்களை ஜெயித்த இவங்க బలమైనటువంటి రాజులను జయించినటువంటి వీరు சின்ன ஆயி பட்டணத்தை அவர்களால் ஜெயிக்க చిన్న முடியல. హాయి పట్టణంను వారి వలన జయించలేకపోయారు. அவங்களுக்கு முன்னால போகிறதுக்கு முன்பாக వారి ఎదుట వారికి అక్కడికి వెళ్ళడానికి మునుపు யோசுவா கேட்கிறாரு, యెహోషువ நம்ம అడుగుచున్నాడు, எவ்வளவு ஜனம் போனா போதும் మనం யுத்தத்துக்கு? ఎంత మంది జనులు అక్కడికి వెళితే చాలు యుద్ధానికి? ராணுவ விழுசலம் ஒரு 3000 பேர் போனா అక్కడ போதும், సైన్యములు వారు అంటున్నారు ఒక 3000 మంది వెళితే நம்ம చాలు, லேசா మనం ஜெயிச்சிடலாம். లఘువుగా జయించవచ్చని. ஆனா அன்பான தேவ కానీ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, వీరేమని ఆలోచించారు, எவ்வளவு ராஜாக்களை మరి ஜெயிச்சிட்டோம், ఎన్నో రాజ్యాలను మనం இது జయించాం, சின்ன பட்டணம், ఇది ఒక చిన్న இது పట్టణం, லேசா ఇది ஜெயிச்சிடலாம். చాలా సులువుగా ஆனா இவங்க జయించవచ్చు. நடுவுல ஒரு நரி இருந்துச்சு. కానీ వీరి మధ్యలోనే ఒక నక్క ఉన్నిందండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, అతడు ఏం చేశాడని தேவன் எதை செய்யக்கூடாதோ దేవుడు ఏదైతే చేయొద్దన్నాడో அதை இவர்கள் செய்து దాన్ని వీడు చేసి இவன் ஒருத்த நிமித்தமாக ఇతడి ఒక్కని నిమిత్తమై முழு இஸ்ரவேலும் பாளையமும் சாபமா மாறினது. పరిపూర్ణ ఇశ్రాయేలు యొక్క పాళయం కూడా దండు కూడా అది எல்லாரும் శాపగ్రస్తంగా மேலும் మారిపోయింది. தேவனுடைய கோபாக்கினி ప్రతి வந்தது. ఒక్కరిపైన దేవుని యొక్క కోపాగ్ని இவங்க రగులుకొనింది. யுத்தத்துக்கு போனாங்க, వీరు యుద్ధానికేమో వెళ్ళారు. 36 பேர் செத்தாங்க. 36 మంది మరణించారు. முதுகை காட்டிட்டு వెనువిప్పును చూపించి அவங்களுக்கு முன்னால நிக்க వారి முடியாம ఎదుట నిలవబడలేక ஓடி వారు வந்தார்கள். ఎనుదిరిగి పారిపోయారండి. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని யோசுவா జనమా, கதறி அழுகிறார். యోషువ ఏడ్చుతుంటున్నాడు, ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இந்த ప్రభువా நிலைமை? ఎందుకయ్యా మాకు ఇలాంటి పరిస్థితి? ஆண்டவர் சொல்றாரு, ప్రభు అంటున్నాడు, பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இது அழுவுற நேரம் இல்ல, అయ్యా ఇది ఏడ్చేటువంటి எதை సమయం కాదు. சரி செய்யணுமோ ఏదైతే సరిదిద్దాలనో அதை சரி దాన్ని செய்யணும். సరిదిద్దాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ சரி செய்யாம నీవు సరి చేయక நீ விட வேண்டியதை
నువ్వు விடாம వదిలిపెట్టవలసిన దాన్ని వదిలిపెట్టక பிரியமானவர்களே, ప్రియమైన వాళ్ళారా, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யட்டும், మరి దేవుడు నాకు అద్భుత எனக்கு కార్యం చేయని, அதிசயம் செய்யட்டும், నాకు ఆశ్చర్యకార్యములు கர்த்தர் చేయనంటే செய்ய மாட்டார். దేవుడు చేయడండి. 12ஆம் வசனம் தெளிவா 12వ சொல்லுது, వాక్యం తేటగా చెబుతుంది, நீங்கள் சரி செய்யாவிட்டால் మీరు సరి చేయని ఎడల சாபமானது உங்கள் மத்தியிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தாவிட்டால் శాపగ్రస్తమైన దాన్ని మీ మధ్యలోని దాన్ని నిర్మూలన చేయని ఎడల நான் உங்களோடு నేను வரமாட்டேன். మీకు తోడుగా రానంటున్నాడు. அன்பான ప్రియమైన దేవుని தேவச்சனமே, జనమా, ஆகையாலதான் కాబట్టి நம்முடைய பிதாக்கள் என்ன మన செய்தாங்கன்னா, పితరులు ఏం చేశారంటే, அவங்க ராஜ்ய பாரத்தை ஆண்டு வரும்போது వారు రాజ్యభారంను వారు తీసుకుని వచ్చేటప్పుడు அவங்க ஒவ்வொரு தடவையும் செய்த முதல் வேலை என்னன்னா, వారు ప్రతి ఒక్క మరి చేసిన அவங்களுக்கு పని ఏంటి? முன்னால வாழ்ந்தவங்க செஞ்ச వారు ముందుగా జీవించిన వారు చేసినటువంటి தப்ப இவங்க சரி செய்தாங்க. తప్పిదములను వీరు సరిదిద్దారు. எதை பிரியமெல்லாம் அழிக்கணுமோ, ఏదైతే నాశనము చేయాలనో, எதையெல்லாம் நிக்கரகம் பண்ணணுமோ, దేని అయితే నిర్మూలన చేయాలనో, எதையெல்லாம் அப்புறப்படுத்தணுமோ, దేని అయితే తొలగించాలనో அதெல்லாவற்றையும் ఆ அப்புறப்படுத்தினார். సమస్తమును తొలగించారండి. அன்பான ప్రియమైన தேவச்சனமே, దేవుని జనమా, ஆகியதான் எசேக்கியா ராஜா కాబట్టి హిజ్కియా రాజు வந்த உடனே முதல் செஞ்ச காரியம் ఆయన என்னன்னா, వచ్చిన తక్షణమే మొదట చేసిన కార్యం தேவனுக்கு ఏంటంటే, விருப்பமில்லாத எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினார். దేవునికి ఇష్టం లేని సమస్తమును కూడా తొలగించాడు. இந்த இரவு ఈ வேளையில் రాత్రి సమయంలో கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா దేవుడు మనల్ని நாம் ఆశీర్వదించాలంటే என்ன செய்ய మనం ఏం வேண்டும்? చేయాలి? எது தேவனுக்கு விருப்பம் இல்லையோ ఏది దేవునికి ఇష్టం లేదు அது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த ఆ வேண்டும். సమస్తము కూడా మనము నిర్మూలన நீங்க చేయాలి. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. మీరు ఆదికాండము 35వ అధ్యాయాన్ని మీరు చదివి చూడండి. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, யாக்கோபு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக యాకోబు 25 தன்னுடைய సంవత్సరాల తదనంతరం வாலிபத்திலே தனக்கு தரிசனம் கொடுத்த தேவனுக்கு తన యొక్క యవ్వన ప్రాయములో తనకు దర్శనం ఇచ్చిన பலி దేవునికి கொடுத்த பெத்தேலுக்கு திரும்பி வருகிறார். మరి బలి ఇవ్వడానికి ఆయన బేతేలుకు తిరిగి அவன் వస్తున్నాడు. திரும்பி வரும்போது என்ன செய்யறான்? అతను తిరిగి వచ్చేటప్పుడు ఏం நீங்க చేస్తున్నాడు? 4 இருந்து 6 வசனம் வாசிச்சு பாருங்க. 4 మొదలుకొని 6వ వాక్యం వరకు பிரியமான చదివినప్పుడు, தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, சாபமான எல்லாவற்றையும் శాపగ్రస్తమైన அவர் సమస్తమును కూడా கரியாளி மரத்தின் கீழே குழி நோண்டி புதைத்து விடுகிறார். అతడు ఆ యొక్క మస్తకి వృక్షం కింద అతడు గుంతదు సింధూర వృక్షం కింద బూడ్చి அவருடைய పెడుతున్నాడు. மனைவியா இருக்கிற ராகேல் கொண்டு வந்த ఆయన భార్య అయినటువంటి రాహేలు తీసుకొని அந்நிய వచ్చినటువంటి தெய்வங்களையும் అన్య దేవతలను, காதணிகளையும் ఆ యొక్క చెవుల கை పోగులను, அணிகளையும் చేతిలో ఉన్న వాటిని, எல்லாவற்றையும் குழி நோண்டி புதைக்கிறார். సమస్తమును గుంతదవి బూడ్చి పెడుతుంటున్నారు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, அப்படியே தேவ சந்நிதிக்கு வரல. మరి ఆ విధంగానే దేవుని సన్నిధానానికి எதெல்லாம் రాలే. விடணுமோ, ఏదైతే వదిలిపెట్టాలనో, எதெல்லாம் அப்புறப்படுத்தணுமோ, ఏదైతే తొలగించాలనో, அதெல்லாம் குழி நோண்டி புதைச்சிட்டு ఆ வந்தார். సమస్తమును గుంతదవి బూడ్చి పెట్టి వచ్చారు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, இந்த இரவு வேளையில் ఈ రాత్రి సమయంలో கர்த்தருடைய சபையா இருக்கிற దేవుని நாம் యొక్క సంఘమైన మనం எதை விடணுமோ ఏదైతే వదిలిపెట్టాలనో அதை விட வேண்டும். దాన్ని వదిలిపెట్టాలి. எசேக்கியா அதுதான் செய்தார். హిజ్కియా ఆ కార్యాన్ని வந்த చేశాడు. உடனே వచ్చిన తక్షణమే தேவனுக்கு விருப்பமில்லாத, దేవునికి தேவன் ఇష్టమైనటువంటి, துக்கப்படுற, దేవుడు దుఃఖపడేటువంటి, தேவனை பிரிக்கிற, దేవుని தேவன் விட்டு విభజించేటువంటి, விலகி போகிற దేవుని దగ్గర నుండి తొలగిపోయేటువంటి எல்லாவற்றும் அப்புறப்படுத்தினார். సమస్తమును కూడా అతడు నిర్మూలన చేశాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க అయ్యా, செய்யாம, మీరు చేయవలసింది మీరు చేయక, தேவன் எனக்கு எல்லாம் செய்யட்டும். దేవుడైతే నాకు సమస్తము చేయని అంటే, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, தேவன் ஒரு நாளும் தீமைக்கு துணை போகிறவர் அல்ல. దేవుడు ఒక్కవేళను కీడుకు తోడుగా విజ్జుడుగా వెళ్ళే దేవుడు కాదు. அசுத்தத்தோடு தேவன் நமக்கு துணை நிற்கிறவர் அல்ல. అపవిత్రతతో పాటు దేవుడు మనకు జతగా నిలబడే దేవుడు அன்பான కాదండి. தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, ஆகையாலே కాబట్టి முதல் சரி செய்ய வேண்டியது சரி செய்ய మొదటిగా வேண்டும். సరిదిద్దవలసినది సరిదిద్దాలి. இரண்டாவது அவன் செய்த காரியம் என்ன? రెండవదిగా అతడు చేసిన కార్యం ఏంటి? அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, 18ஆம் அதிகாரம் 18వ అధ్యాయం 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. అందులో 5వ వాక్యాన్ని మీరు చదివి చూడండి. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், ఇప్పుడు రెండవదిగా చూస్తుంటున్నాం, அவன் ஒண்ணு అతడు ఒకటి பிரியமல்ல தேவையில்லாதது அப்புறப்படுத்தினான். అవసరం లేని వాటిని నిర్మూలన చేశాడండి. இரண்டாவதாக రెండవదిగా அவன் தேவன் மேல் நம்பிக்கை అతడు உள்ளவனாயிருந்தான். దేవుని పైన నమ్మకం కలిగిన వాడిగా ఉంటున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. யார் மேல நம்பிக்கையா இருந்தாங்க? ఎవరిపైన నమ్మకంగా ఉన్నాడండి? தேவன் மேல நம்பிக்கையா దేవుని இருந்தான். పైన నమ్మకంగా ఉంటున్నాడు. அன்பான சகோதரனே சகோதரியே, ప్రియమైన సహోదరుడు நீங்க సహోదరి, 2 ராஜாக்களின் புத்தகம் మీరు రెండు రాజుల గ్రంథం 23ஆம் அதிகாரம் 23వ అధ్యాయం 25ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 25వ వాక్యం இவன் మీరు చదివి செய்த చూడండి. காரியம் என்னன்னா, ఈయన చేసిన కార్యం தேவன் ఏంటంటే மேல் நம்பிக்கையா இருந்தான். దేవుని పైన నమ్మకంతో ఉంటున్నాడు. காரணம் என்ன அப்படின்னு కారణం கேட்டீங்கன்னா, ఏమని మీరు అడిగినట్లయితే, பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, மனுஷனை நம்பல, అతను మనిషిని నమ్మలేదు, பிரபுக்களை நம்பல, ప్రభువులను నమ్మలేదు, அதிகாரிகளை நம்பல, అధికారులను నమ్మలేదు, கர்த்தர் மேல் நம்பிக்கையா దేవుని పైన இருந்தான். నమ్మకంతో
బలము కలిగి ఉంటున్నాడు. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని நம்ம జనమా, தேவன் மேல் நம்பிக்கையா మనము இருக்கும்போது దేవుని పైన నమ్మకం కలిగి நம் ఉన్నప్పుడు சார்பிலே யார் இருக்கிறாங்களோ మన இல்லையோ, పక్షమున ఎవరు ఉంటారో లేదో, பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, கர்த்தர் நம் சார்பிலே ఆమేన్, இருப்பார். దేవుడు మన పక్షమున ఉంటాడు. நீங்க 2 நாளாகமத்தின் మీరు புத்தகம் 2 దిన వృత్తాంతములు 14ஆம் அதிகாரம் అందులో 14వ అధ్యాయం, அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, கர்த்தருடைய வசனத்தை வாசித்து మీరు பாருங்க. దేవుని వాక్యాన్ని ஆசா చదువుచుండండి. ராஜா, ఆసా రాజు, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, கர்த்தர் மேல் நம்பிக்கையா దేవుని இருந்தார். పైన నమ్మకం కలిగి ఉంటున్నాడు. ஆகையால் தான் அவன் ஜெபம் பண்றான். కాబట్టి అతడు நீ பலன் ప్రార్థిస్తున్నాడు. உள்ளவனுக்கோ నీవు బలము కలిగిన వానికి, பலன் இல்லாதவனுக்கோ బలము లేని వానికి உதவி செய்ய உமக்கு லேசான காரியம். సహాయం చేయుట నీకు సులువైన కార్యమయ్యాది. 2 நாளாகம 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது 2 దినవృత్తాంతములు 14వ అధ్యాయంలో 11వ వాక్యం అండి. 11ஆம் வசனம் வாசிக்கும் 11వ போது వాక్యం చదివేటప్పుడు வசனம் சொல்லுது, వాక్యం అంటుంది, அவன் பலன் உள்ளவருக்கோ అతడు బలము కలిగిన பலன் వానికి, இல்லாதவருக்கோ బలము లేని వారికి உதவி செய்ய லேசான காரியம். సహాయం చేయుటకు ఆయనకి సులువైన எப்ப కార్యం. அவன் ஜெபம் பண்றான்னா, ఎప్పుడు ఈ ప్రార్థన எப்ப இந்த ప్రార్థిస్తున్నాడంటే, வார்த்தை சொல்றான்னா, ఎప్పుడు ఈ మాట 10 చెబుతున్నాడంటే, லட்சம் வீரர்கள் 10 లక్షల వీరులు 300 రథங்களோடு 300 రథములతో పాటు அவனுடைய எதிராளிகள் அவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு మరి శత్రువులైన வருகிறார்கள். వారు ఆయనకి ఎదురుగా మరి యుద్ధానికి அவன் వస్తున్నారు. பிரியமான தேவ అతడు ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, ரதத்தின் மேல குதிரைகள் மேல நம்பிக்கை ఆమె வைக்கல, రథముల పైన లేక అశ్వముల పైన అతడు నమ్మకం அவன் கர்த்தர் ఉంచలేదు. மேல் நம்பிக்கை ఆమేన్. வைத்தான். అతడు దేవుని పైన నమ్మకం ఉంచాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நமக்கு சூழ்நிலைகள் அனுகூலமா இல்லாமல் போகலாம், మనకు పరిస్థితులు అనుకూలంగా లేకుండా పోవచ్చు, நமக்கு முன்னால பெரிய சவால்கள் మన இருக்கலாம், ఎదుట గొప్ప సవాళ్లు நம்ம ఉండొచ్చు, சுத்தி சத்துருக்கள் మన சூழ்ந்திருக்கலாம். చుట్టూను శత్రువులైన వారు ఆవరించి ఉండి நாம் என்ன ఉండవచ్చు. செய்ய வேண்டும்? మనం ఏం చేయాలండి? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க దేవుని పైన வேண்டும். నమ్మకం కలిగి ఉండాలి. ஏன்னா தேவ வசனம் சொல்லுது, ఎందుకంటే దేవుని వాక్యం అంటుంది, நீங்க 2 நாளாகமோ మీరు 2 దిన వృత్తాంతం 20ஆம் அதிகாரம் 20వ అధ్యాయం 15ஆம் வசனத்திலிருந்து 15వ వాక్యం మొదలుకొని 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 17వ వాక్యం వరకు చదివి చూడండి. கர்த்தருடைய தீர்க்கதரிசி దేవుని యొక్క ప్రవక్త, அன்பான தேவ ప్రియమైన ஜனமே దేవుని జనమా, யோசேபாத்துக்கு சொல்லுகிறார். యెహోషాపాతుతో చెబుతున్నాడు, வாசிக்க கேப்போம். వారులారా, యెరూషలేము కాపురస్తులారా, ஆ, యెహోషాపాతు రాజా, ஆ, మీరును ఆలకించుడి. ఆలకించుడి. యెహోవా సెలవిచ్చినదేమనగా, సెలవిచ్చినదేమనగా, గొప్ప సైన్యమును ఈ గొప్ప సైన్యమునకు మీరు భయపడకడి. చెడిగొడకడే. ఆ, ఈ యుద్ధము మీదు కాదు, ఆ, దేవుడే జరిగించును. ఆ, రేపు రేపు వారి మీదకు పోవుడి. ఉమ్, వారు బీజు అను ఎక్కువ మార్గమున వచ్చెదరు. మీరు యూరోమేల అరణ్యము ముందరున్న వాగు దగ్గర వారిని కనుగొందురు. ఉమ్, ఈ యుద్ధములో మీరు పోట్లాడవలసిన నిమిత్తము లేదు. ఉమ్. యూదావారులారా, యెరూషలేము వారులారా, మీరు యుద్ధ పక్షులు తీర్చు నిలవబడుడి. చాలండి, వాసింగ్ సిస్టర్. சகல யூத கோத்திரத்தாரே, கவனமா கேளுங்க. சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, யோசேபாத்தே, கேளுங்கள். கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு ஆ, பயப்படாமலும் பயப்படாம கலங்காமலும் கலங்காமலும் இருங்கள் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சொல்லுகிறார். இந்த யுத்தம் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, உங்களுடையது அல்ல, தேவனுடையது. தேவனுடையது. நாளைக்கு நீங்க அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். போங்க. இதோ அவர்கள் ஆ, சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கு கடையந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். வரலையே சொல்லுவோமா? హల్లెలూయా చెబుదాం. வசனம் என்ன சொல்லுது? వాక్యం ఏమని చెబుతుంది? நீங்க சும்மா இருங்கப்பா. మీరు ఊరకనే నిలబడి ఉండండి. நீங்க முதல் வசனத்தை మీరు வாசிச்சீங்கன்னா, మొదటి వాక్యాన్ని మీరు చదివినట్లయితే, மோவாபியர், அம்மோனியர்கள், கிழக்கத்து புத்திரர்கள், 3 ராஜாக்கள், 3 தேசங்கள், 3 ஜாதிகள் யுத்தத்துக்கு திரளாய் வருகிறார்கள். మోయాబీయులు, అమ్మోనీయులు మరియు ఆ యొక్క తూర్పు దేశస్తులు వారు అందరూ చూసినప్పుడు 3 రాజ్యాలు, 3 దేశాలు, 3 రాజ్యాలైన వారు దండెత్తి వారు యుద్ధానికి ஆனா వస్తుంటున్నారు. கர்த்தர் என்ன திரும்ப சொல்றாரு? కానీ దేవుడు ఏం తెలుసు நீங்க అంటున్నాడు? சும்மா இருங்க. మీరు ఊరకనే ఉండండి అని. இந்த யுத்தம்
உங்களுடையது அல்ல, యుద్ధము మీది కాదు, இந்த யுத்தம் ఈ கர்த்தருடையது. యుద్ధము దేవునిదే. நீங்க 20-21 வாசிச்சு பாருங்க. మీరు 20-21 మీరు அந்த చదివి చూడండి. வசனம் சொல்லுது, అందులో దేవుని நீங்க వాక్యం தேவன் అంటుంది, மேல మీరు நம்பிக்கையா దేవుని పైన నమ్మకం కలిగి ఉండండి. அல்லேலூயா. హల్లెలూయా. யார் மேல நம்பிக்கை இருக்கணும்? ఎవరిపైన నమ్మకం కలిగి தேவன் ఉండాలండి? மேல் நம்பிக்கையா దేవుని పైన இருக்கணும். నమ్మకం కలిగి ఉండాలి. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நம்ம தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது మనము దేవుని పైన నమ్మకం కలిగి ఉన్నప్పుడు கண்டிப்பா தேவன் நம்மள என்ன பண்ண மாட்டாருன்னா ఖచ్చితంగా దేవుడు మనల్ని ఏం చేయడంటే வெட்கப்பட்டு போக விட ఆమేన్, மாட்டார். సిగ్గుపడడానికి ఆయన వదిలిపెట్టాడు. ஆகையால்தான் కాబట్టి எசேக்கியா என்ன செய்தானா, హిజ్కియా ఏం చేశాడంటే இரண்டாவதாக రెండవదిగా ஒன்னு விட வேண்டியதை விட்டா, ఒకటేమో சரி செய்ய వదిలిపెట్టవలసినది வேண்டியதை சரி వదిలిపెట్టాడు, செய்தார். సరిదిద్దవలసినది సరిదిద్దాడు. இரண்டாவது என்ன செய்தானா, రెండవదిగా ఏం చేశాడంటే கர்த்தர் மேல் நம்பிக்கையா దేవుని இருந்தார். పైన నమ్మకం కలిగి ఉంటున్నాడు. அன்பான தேவ ஜனமே, ప్రియమైన దేవుని జనమా, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் దేవుని పైన నమ్మకం కలిగినటువంటి మనిషి கண்டிப்பா வெட்கப்பட்டு போக ఖచ్చితంగా மாட்டான். సిగ్గుపరచబడండి. ஆண்டு வெட்கப்பட்டு போக விட దేవుడు மாட்டார். సిగ్గుపరచబడడానికి వదిలిపెట్టాడు. யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா ఎవరెవరైతే இருந்தார்களோ, దేవుని పైన నమ్మకం కలిగి ఉంటారో அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, அவள் சார்பிலே వారి పక్షమున அவர்களுக்காக వారి కొరకై கர்த்தர் யுத்தம் ఆమేన్, செய்தார். దేవుడే యుద్ధము చేయను. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் சார்பிலே అప్పుడు నీ உன் పక్షమున பட்சமாக నీ పక్షముగా கர்த்தர் யுத்தம் செய்யணுமா, దేవుడు యుద్ధము చేయాలనా? கர்த்தர் மேல் நம்பிக்கை. దేవుని పైన నమ్మకం కలిగి ఉండండి. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ செய்ய முடியாததை నీవు చేయలేనిది கர்த்தர் செய்வார். దేవుడు நீ చేయగలడు. போக முடியாத నీవు இடத்துக்கு వెళ్ళలేని స్థలాలకి கர்த்தர் போவார். దేవుడు వెళ్ళగలడు. உன்னால் ஆகாததை నీ వలన అసాధ్యమైనది தேவனாலே ஆகும். దేవుని వలన సాధ్యం. நாம் என்ன செய்யணும்? మనం ఏం చేయాలి? கர்த்தர் மேல் நம்பிக்கையா దేవుని పైన இருக்கணும். నమ్మకం కలిగి நம்முடைய ఉండాలి. சூழ்நிலையை మన காட்டிலும், పరిస్థితుల కంటే நம்முடைய சத்துருக்களை మన యొక్క காட்டிலும், శత్రువుల కంటేను, நம்ம கடந்து போற మనం பாதையை బయలుదేరి காட்டிலும், వెళ్తున్నటువంటి మార్గముల நமக்குள்ள இருக்கிறவர் ఆమేన్. பெரியவர். మనలో ఉన్న దేవుడు గొప్పవాడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மோடு இருக்கிறவர் అమ్మ, பெரியவர். మనలో ఉన్న దేవుడు ஆக நாம் గొప్పవాడు. என்ன செய்ய కాబట్టి வேண்டும்? మనం ఏం చేయాలి? தேவன் மேல் நம்பிக்கையா దేవుని இருக்க పైన வேண்டும். నమ్మకం కలిగి ఉండాలి. மூணாவதாக మూడవదిగా இவன் செய்த காரியம் என்ன? ఇతను చేసిన కార్యం ఏంటి? பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, அதுல 6ஆம் வசனம் வாசிங்க. అందులో 6వ వాక్యాన్ని 18:6. அவன் 18:6. கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப மூணாவது பார்க்கிறோம். మూడవదిగా చూస్తుంటున్నాం, ஒன்னு ఒకటేమో தேவையில்லாதது அப்புறப்படுத்தினா, అవసరం లేని దాన్ని తొలగించాడు. இரண்டாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையா రెండవదిగా இருந்தா, దేవుని పైన నమ్మకం కలిగి ఉన్నాడు. மூணாவது మూడవదిగా கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா. దేవుని యొక్క వాక్యము చొప్పున నడుచుకున్నాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, విజయవంతులుగా మారాలంటే அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని நாம் జనమా, என்ன செய்யணும்? మనం ఏం చేయాలి? வசனத்தின்படி வாழணும். వాక్యము చొప్పున జీవించాలి. நீங்க யோசுவா 1ஆம் మీరు அதிகாரம் యెహోషువ మొదటి అధ్యాయం 7-9 వசనங்களை వాసిத்து 7 మొదలుకొని பாருங்க. 9వ వాక్యం వరకు మీరు చదివి చూడండి. கர்த்தருடைய வசனம் அழகா అందులో దేవుని వాక్యం అందంగా சொல்லப்படுகிறது. సెలవిస్తుంది. வாசிக்க మీరు చదవండి ఆ கேட்போம். వాక్యాన్ని. என் தாசனாகிய மோசே மோசே உனக்கு கற்பித்த உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு. நீ போகும் நீ இடமெல்லாம் போகிற இடமெல்லாம் புத்திமானாய் புத்திமான நடந்து நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் கர்த்தருடைய வார்த்தை விலகாதிருப்பாயாக. விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாத இரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் இதில் கவனமா எழுதியிருக்கிறவைகளை கேளுங்க. இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்ப. அப்பொழுது கவனமா கேளுங்க. வசனத்தின்படி வாழ்ந்தா அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ వசనத்தின்படி வாழ்ந்தனா నీవు వాక్యము చొప్పున செய்யற జీవించినట్లయితే எல்லாம் வாய்க்கும். నువ్వు చేసే ప్రతి ఒక్కటి కూడా వర్ధిల్లింపజేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா, ఎప్పుడు దేవుడు మనల్ని ఆశీర్వదించుతాడంటే வசனத்தை விட்டு மனம் வந்தபடி வாழும்போது నీవు அல்ல. వాక్యమును వదిలిపెట్టి నీ ఇష్టానుసారంగా జీవించినప్పుడు కాదు எசேக்கியா కానీ 3வது என்ன செய்தான்னா, హిజ్కియా మూడవదిగా ఏం చేశాడు? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். దేవుని యొక్క వాక్యము చొప్పున నడుచుకున్నాడు. பிரியமான சீக்ரெட் ஆஃப் தி சக்சஸ் என்ன அப்படின்னா, విజయానికి మరి
రహస్యం ఏమని అడిగినట్లయితే ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா, ఒక మనిషి బాగుగా ஒரு ఉండాలంటే குடும்பம் நல்லா ఒక இருக்கணும்னா, కుటుంబం ஒரு బాగుండాలంటే தேவ பிள்ளை ఒక ஆசீர்வாதமா దేవుని బిడ్డ இருக்கணும்னா, ఆశీర్వాదకరంగా அவங்க ఉండాలంటే வேஷக்காரர்களா వారు இருக்கக்கூடாது. వేషధారణ వేయి వారికి ఉండకూడదు. அவங்க யாரா వారు இருக்கணும்? ఎవరై ఉండాలి? கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறவர்களா దేవుని యొక్క இருக்கணும். వాక్యం చొప్పున జీవించు వారై ఉండాలి. வேதம் என்ன దేవుని சொல்லுகிறதோ, వాక్యం ఏదైతే చెబుతుందో, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு என்ன దేవుని போதிக்கப்படுதோ, వాక్యం నీకు ఏదైతే தேவன் బోధిస్తుందో, உனக்கு என்ன దేవుడు சொல்லுகிறாரோ, నీతో ఏమైతే நீ చెబుతున్నాడో அதன்படி செய்து నీవు பாரு. దాని చొప్పున చేసి చూడు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நீ தொடர எல்லாவற்றையும் கர்த்தர் నీవు ముట్టే ஆசీர்வதிப்பார். ప్రతి ఒక్క కార్యాన్ని కూడా దేవుడు ఆశీర్వదించుతాడు. அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நீ மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப, నీవు ఇతరులకు ఆశీర్వాదకరంగా ఉంటావు. மத்தவங்களுக்கு கொடுக்கிற நிலை இருப்ப. ఇతరులకు ఇచ్చేటువంటి పరిస్థితులు నీవు ఉంటావు. குறுக்கு வழியில போய் నీవు వక్ర మార్గంలో వెళ్ళి தப்பான விதத்துல பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் తప్పుడైన இல்லை. విధంలో డబ్బులు நீ సంపాదించవలసిన అవసరం வசனத்தின்படி లేదు. నీ வாழ்ந்தாலே వాక్యం చొప్పున జీవిస్తేనే நீ நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் கர்த்தர் அதிகமா నువ్వు செய்வார். ప్రార్థించుట కంటే నువ్వు ఊహించట కన్నా దేవుడు నీకు అధికంగా நீங்க చేస్తాడు. வசனத்தின்படி வாழுங்க నీవు போதும். వాక్యం చొప్పున జీవించండి చాలు. தேவ வசனம் என்ன சொல்லுதோ దేవుని వాక్యం ఏమైతే அதை చెబుతుందో செய்யுங்க. దాన్ని చేయండి. கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைக்கு దేవుడు கொண்டு మిమ్మల్ని வரார். ఉన్నత స్థానానికి తీసుకొని எனக்கு వెళ్తాడు. பல ఈ நேரங்களில் రోజుల అనేక సమయాల్లో அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு మనం காரணம் ఆశీర్వాదాన్ని కోల్పోవడానికి కారణం நாம் தேவ வசனத்தின்படி வாடுறது మనం இல்ல. దేవుని వాక్యం చొప్పున జీవించలేదు. வசனத்துக்கு முரண்பாடாய் வாழ்றோம். వాక్యానికి తద్విరోధంగా జీవిస్తుంటున్నాం. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில అప్పుడే మన జీవితంలో பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, நாம எதை தொட்டாலும் சாபமா మనం மாறி ఏది போகும். తాకినా అది శాపగ్రస్తంగానే ஆகையால் మారిపోతుంది. இந்த மாலை வேளையில కాబట్టి ఈ సాయంత్రపు సమయంలో எசேக்கியா என்ன செய்தானா, హిజ్కియా ఏం చేశాడు? கர்த்தருடைய వசனத்தின்படி దేవుని வாழ்ந்தான். యొక్క వాక్యము చొప్పున உன் జీవించాడు. குடும்பம் நல்லா నీ இருக்கணுமா, కుటుంబం బాగుండాలన్నా, பிரியமுள்ளவங்க எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா భవిష్యత్ இருக்கணுமா, కాలం అది நீங்க ఆశీర్వదించబడాలన్నా, நல்ல நிலையில మీరు வரணுமா, మంచి స్థితికి మీరు రావాలన్నా கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ దేవుని యొక్క கற்றுக்கொள்ளுங்க. వాక్యం చొప్పున జీవించట நீங்க నేర్చుకోండి. அப்படி మీరు வாழ்ந்தீங்கன்னா ఆ విధంగా జీవించినట్లయితే கண்டிப்பா கர்த்தர் உங்களை ఖచ్చితంగా దేవుడు ஆசீர்வதிப்பார். మిమ్మల్ని ఆశీర్వదించును. நாலாவதாக నాలుగవదిగా அவன் செய்த காரியம் అతను கவனமாக చేసిన கேளுங்க. కార్యాన్ని మీరు గమనించాలకించండి. 7ஆம் வசனம் வாசிக்க మీరు கேட்போம். 7వ వాక్యాన్ని చదువుదామండి. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவன் போகிற இடம் எங்கோ அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. ஒரலே சொல்லுவோமா? హల్లెలూయా చెబుదాం. அல்லேலூயா. హల్లెలూయా. 4 காரியத்தை பார்க்கிறேன். 4 కార్యాలను మనం ஒன்று, చూస్తుంటున్నాం. தேவனுக்கு விருப்பமில்லாததை விட்டு வருகிறார், ఒకటి దేవునికి ఇష్టం లేని దాన్ని వదిలిపెట్టి వస్తుంటున్నాడు, அப்புறப்படுத்துகிறார். దాన్ని నిర్మూలన చేస్తుంటున్నాడు. రెండవదిగా தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறார். దేవుని పైన నమ్మకం కలిగి ఉంటున్నాడు. మూడవదిగా அவருடைய வசனத்தின்படி ఆయన வாழுகிறார். వాక్యము చొప్పున జీవిస్తుంటున్నాడు. నాలుగవదిగా தேவன் அவனோடு இருந்து దేవుడు అతనికి తోడుగా ఉండి அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க అతడు பண்ணினார். చేసిన సమస్తము కూడా సఫలము చేసెను. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரியமான ప్రియమైన தேவ దేవుని జనమా, நாம் பார்க்கிறோம், మనం அவன் చూస్తున్నాం என்னெல்லாம் செய்தானோ అతడు ఏమేమైతే చేశాడో கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். దేవుడు ఆ సమస్తమును కూడా ఆశీర్వదించాడండి. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்ப ஆசீர்வதிச்சாரன்னா, ఎప్పుడు ఆశీర్వదించాడంటే மேல இருக்கிற 3 வசனத்தின்படி. పైనున్న 3 వాక్యముల చొప్పున. ஒன்னு అப்புறப்படுத்த வேண்டியது ఒకటి అప్పురப்படுத்த, తొలగించవలసిన దాన్ని తొలగించాడు. రెండవది కర్తரை నమ్మడం, రెండవదిగా దేవుని పైన నమ్మకం ఉంచాడు. మూడవది వసనத்தின்படி వాడడం, మూడవదిగా వాక్యము చొప్పున జీవించాడు. நாலாவதுதான் నాలుగవదే கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். దేవుడు నిన్ను இன்னைக்கு ఆశీర్వదించాడు. நம்ம என்ன பண்றோம் ఈ சொல்லுங்க? రోజులో మనం நம்பர் ఏమనుకుంటున్నాం? 1 ஆசீர்வாதம். మొదటిదిగా ఆశీర్వాదం అండి. ஹalleluya. హల్లెలూయా. நான் விட வேண்டியதை விட నేను மாட்டேன். వదిలిపెట్టవలసిన దాన్ని వదిలిపెట్టను. ஹalleluya. హల్లెలూయా. நான் இப்படியே నేను வாழுவேன். ఈ విధంగానే జీవిస్తానండి. கர்த்தரனை కానీ ஆசீர்வதிக்கணும். దేవుడైతే నన్ను அநேக ఆశీర్వదించాలి. விசுவாசிகளை கேட்டு అనేక మంది பாருங்க, విశ్వాసులను ஏன் అడిగి చూడండి, சர்ச்சுக்கு வரலன்னு. ఎందుకు మందిరానికి రాలేదని. மனசு சரியில்லை. ఏదో మనసు బాగలేదు. ஐயா மனசு சரியில்லாததுக்கு అయ్యా మనసు సరిలేని காரணம் దానికి தேவன் இல்லைங்க, కారణం దేవుడు కాదు. நம்ம தான் దానికి காரணக்கர்த்தா. కారణం మనమే நம்ம కారణకర్తలం. தேவனுக்கு விரோதமா మనం நடந்து దేవునికి విరోధంగా నడుచుకొని என் வாழ்க்கை నా ஆசீர்வதிக்கப்படல, జీవితం ఆశీర్వదించబడలేదు, கர்த்தரின் ஜெபத்தை దేవుడు கேட்கல, నా ప్రార్థన கர்த்தர் ఆలకించలేదు, எனக்கு அற்புதம் దేవుడు செய்யல, నాకు అద్భుత కార్యము என் தேவை చేయలేదు, నా சந்திக்கப்படலன்னா అవసరతలు தப்பு సంధించబడలేదంటే ஆண்டவரிடத்துல మన இல்லைங்க, తప్పు దేవునిది కాదు. தவறு நம்மிடத்துல తప్పిదం இருக்குது. మన దగ్గరే நம்ம ఉంది. சரி செய்ய வேண்டியதை சரி మనం செய்யல, సరిదిద్దవలసిన దాన్ని நம்ம விட సరిదిద్దలే, வேண்டியதை మనం விடல. వదిలిపెట్టవలసిన ஆனா దాన్ని நம்ம వదిలిపెట్టలే. ஆசை மாத்திரம் என்ன కానీ சொல்லுங்க? మన యొక్క ఆశ கர்த்தரனை ఏంటంటే ஆசீர்வதிக்கணும். దేవుడు నన్ను ఆశీర్వదించాలి. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய మా மனவிருப்பம். ఇశ్రాయేలును ఆశీర్వదించడం దేవుని యొక్క మనోభిలాష. ஆனா కానీ தேவன் எப்படி வாழ்ந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு దేవుడు சொல்லல. నువ్వు ఏదో ఒక రకంగా జీవిస్తూ ఉంటే నేను ఆశీర్వదించుతానని చెప్పలే. எப்படி வாழ்ந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. ఏ విధంగా జీవించినా నిన్ను ఆశీర్వదించానని చెప్పలే. வசனத்தின்படி வாழ்ந்தா உன்னை கர்த்தர் వాక్యము చొప్పున ஆசீர்வதிப்பார். జీవిస్తే நீ దేవుడు నిన్ను செய்ததெல்லாம் ఆశీర్వదిస్తాడు. கர்த்தர் నీవు ஆசீர்வாதமா చేయనంత
దేవుడు நீங்க ఆశీర్వాదకరంగా செஞ்சு మార్చుతాడు பாருங்க. మీరు ఆ విధంగా చేసి చూడండి அன்பான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా உனக்கு ஒரு நன்மை నీకు குறைப்படாது. ఏ మేలుకైనాను కొదువ ఉండదు எசேக்கியா ராஜா హిజ్కియా రాజు மத்த பிரியமான தேவ ஜனமே, ఇతర ప్రియమైన దేవుని ராஜாக்களை జనమా, காட்டிலும் రాజుల కంటేను அவன் சிறந்தவனாய் விளங்கினதுக்கு అతడు காரணம் ఉన్నత స్థానంలో ఆయన రావడానికి కారణం அவன் மனுஷனுக்கு பிரியமா வாழல, అతడు మనుషులకు ఇష్టంగా జీవించలేదు, அவன் உலகத்துக்கு பிரியமாய் అతడు ఈ வாழல, లోకానికి ఇష్టంగా அவன் జీవించలేదు, தேவனுக்கு ఆమేన్. பிரியமாய் అతడు வாழ்ந்தான். దేవునికి ఇష్టానుకరంగా జీవించాడు, தேவனை பிரியப்படுத்தினாங்க. దేవుని అతడు ప్రియపరచడండి. கர்த்தர் அவனை சக்சஸ் உள்ளவனா కాబట్టి மாத்தினார். దేవుడు అతన్ని కూడా విజయవంతుడిగా நீங்களும் మార్చివేశాడు. வசனத்தின்படி வாழுங்க, మీరు కూడా వాక్యము చొప్పున జీవించండి, ஆண்டவருக்கு பிரியமா நடங்க, దేవునికి ఇష్టానుసారులుగా నడవండి, கண்டிப்பா கர்த்தர் ఖచ్చితంగా ஆசீர்வதிப்பார். దేవుడు మిమ్మల్ని நம்முடைய ఆశీర్వదిస్తాడు. தேவனிடத்துல பட்சபாதம் మన கிடையாது. దేవుని దగ్గర ఎలాంటి పక్షపాతం లేదండి. தேவனுக்கு விருப்பம் என்ன? దేవుని ఇష్టం ఏంటి? நாம் వசనத்தின்படி வாழணும். మనము వాక్యము చొప్పున జీవించాలి. யார் வாழ்ந்தாலும் கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிக்கிறார். ఎవరైతే జీవిస్తారో దేవుడు అలాంటి వారిని அவர்களை ఆశీర్వదిస్తాడు. ஏற்று தாழ்வு கிடையாது. ఆయన దగ్గర హెచ్చింపు తగ్గింపు భేదభావాలు அன்பான లేవండి. தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, யாரெல்லாம் வசனத்தின்படி ఎవరైతే வாழ்றாங்களோ వాక్యము చొప్పున அவங்களை జీవిస్తారో கண்டிப்பா கர்த்தர் உயர்ந்த நிலைக்கு వారిని கொண்டு ఖచ్చితంగా வருகிறார். దేవుడు ఉన్నత స్థానానికి ஆகையால் తీసుకొని இந்த వస్తాడు. ராத்திரி కాబట్టి வேளையில రాత్రి సమయంలో எதையெல்லாம் உன் வாழ்க்கையில మరి ఏదైతే నీ జీవితంలో விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு వదిలిపెట్టవలనో దాన్ని கர்த்தர் వదిలిపెట్టి மேல் நம்பிக்கையா దేవుని இருந்து పైన నమ్మకం కలిగి வசனத்தின்படி நீ வாழு. వాక్యము చొప్పున నువ్వు நீ జీవించు. செய்கிற எல்லாம் வாய்க்கும். నువ్వు చేసినదంతా దేవుడు உனக்கு సఫలము ஒன்றும் చేయు. குறைவுபடாது. నీకు ఏ మేలుకును కొదువ கடந்த ఉండదు. 8 மாதங்களில் గతించిన 8 నెలల్లో இல்லாத மகிமையான காரியங்களை లేని గొప్ప మహిమ కలిగిన కార్యములను 9ஆம் மாதத்திலே ఈ 9వ నెలలో தேவன் செய்ய வல்லவராய் దేవుడు இருக்கிறார். చేయడానికి ఆయన శక్తిమంతుడై நாம் ఉంటున్నాడు. என்ன செய்ய కాబట్టి வேண்டும்? మనం ఏం చేయాలి? இந்த கிருபையான ఈ வேளையில కృప కలిగిన సమయంలో தேவனுக்கு விருப்பம் இல்லாததை దేవునికి ఇష్టం లేని దాన్ని விட்டு விலகி வர வேண்டும். వదిలిపెట్టి మనం దూరం ஆண்டவர் రావాలి. சொன்னார், நீ அப்புறப்படுத்தாவிட்டால் ప్రభు అంటున్నాడు, నీవు తొలగించని ఎడల நான் உன்னோடு నేను வரமாட்டேன். నీకు తోడుగా రానని. தேவன் உன்னோடு வரணுமா? దేవుడు నీకు తోడుగా రావాలని, கர்த்தர் உன்னை దేవుడు నిన్ను ஆசீர்வதிக்கணுமா? ఆశీర్వదించాలని, உன் ஜெபத்தை నీ கேட்கணுமா? ప్రార్థన ఆలకించాలని, அற்புதங்களை செய்யணுமா? అద్భుత కార్యములు చేయాలని, நீ செய்கிறெல்லாம் வாய்க்கணுமா? నీవు చేయనిదంతా கர்த்தர் సఫలము உயர்ந்த చేయాలని, நிலையில வைக்கணுமா? దేవుడు నిన్ను ఉన్నత స్థానంలో ఉంచాలని, நீங்க தேவனுக்கு முன்னால నీవు దేవుని ఎదుట என்னைக்கு மனம் ఈ திரும்புங்க, రోజున మారు మనసు పొందుకోండి, இன்னைக்கு ఈ ஒப்புருவாங்க, రోజున సమర్పించుకోండి, இன்னைக்கு தீர்மானம் ఈ రోజున ఒక பண்ணுங்க, తీర్మానం விட చేయండి, வேண்டியதை விடுங்க, వదిలిపెట్టవలసిన இந்த దాన్ని இடத்தை விட்டு వదిలిపెట్టి நீ ఈ போகும்போது స్థలాన్ని వదిలిపెట్టి கர்த்தர் వెళ్ళేటప్పుడే உனக்கு அற்புதம் దేవుడు నీకు செய்வார். అద్భుత కార్యం చేయును. உனக்கு முன்பாக నీ ఎదుట மூடப்பட்ட வாசல் మూయబడిన திறக்கப்படும். ద్వారము உன் తెరవబడుతుంది. கண்ணீருக்கு கர்த்தர் பதில் నీ தருவார். కన్యలకు దేవుడు జవాబు பலவீனத்துல பலனை నీ தருவார். బలహీనతలో దేవుడు உன் బలమిచ్చును. சிறையிருப்பை నీ மாற்றுவார். చెరసల బంధకంలో உன் துக்கம் మార్చివేస్తాడు. சந்தோஷமா నీ దుఃఖం மாறும். సంతోషంగా உன் మార్చుతాడు. சத்துருக்கள் வெட்கப்பட்டு శత్రువులు போவார்கள். సిగ్గుపరచబడుతారు. உன் சரீரத்துல அற்புதம் నీ நடக்கும். శరీరంలో అద్భుత కార్యములు உன் జరుగుతాయి. கர்த்தர் உன் குறைகள் எல்லாம் దేవుడు నీ కొరతలని நிறைவாக்குவார். కూడా మార్చివేస్తాడు. பிரியமான தேவ ప్రియమైన ஜனமே, దేవుని జనమా, தேவன் மாறாதவர். దేవుడు మారని వాడండి. நீங்க వசனத்துக்கு ஏற்றபடி మీరు வாழுங்க. వాక్యానుసారంగా கர்த்தர் జీవించండి. உங்களை ప్రభు మిమ్మల్ని ஆசீர்வதிப்பார். దీవించును గాక. தலைகளை తలలు தாழ்த்தி వంచుదాం, கண்களை மூடி కన్నులు మూసి முழங்கால் படியிட்டு మృకాల్లోని இந்த